அது என்ன பேரு? ஃப்ரெண்ட்னு சொல்லியா? ஆனா பேர் மறந்துட்டேனுக்கா. எனக்கெல்லாம் 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல அவ பேரையே ஞாபகத்துல வச்சிருக்கணும். உடனே உருட்டி தள்ளிடுவா. கொஞ்சம் வாயடங்கறியா? சரி நண்பர்களே, பேரெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறமா ஞாபகம் தான் சொல்றேன். இதோ இந்த வழியா தான் அவ வீட்டுக்கு போணும். நான் இப்படி சுத்தி அங்க போய் நிக்கிறேன். என்ன பாருங்க. தள்ளு தள்ளு. ஹலோ மக்களே, நான் தெரியலனா? சரி, நான் சீக்கிரம் போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட் எனக்காக காத்துட்டு இருப்பா. ஏலே, நீங்களும் வரீங்களா? எப்படி? வாரம் வாரம். நல்ல பிள்ளைகளா அக்கா பின்னாடியே வாங்க, சரியா? ஏலே பிரவீன், உங்க அக்காக்கு அவ ஃப்ரெண்ட் பேர் என்னன்னே தெரியல. இவள நம்பி போலாமா எப்படி? திங்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா வாங்க, நான் வரேன். அது சோத்து போடியே காட்டுனா எங்கனாலும் ஓடிடுவானு போலயே. அங்க பாரு பிரவீன், அந்த மரத்துல இருக்க காக்கா ஒன்ன மாதிரியே இருக்குல்ல. வாய் பார்க்காம கொஞ்சம் முன்னாடி பார்த்து போறியா? ஐயே, ஒன்ன மாதிரி இருக்கேன்னு சொன்னதுக்கு அந்த காக்காக்கே கோவம் வந்துடுச்சு போல. கோவத்துல பறந்துடுச்சு. என்ன ஒரு இடம்! இங்க ஒரு 2 சென்ட் இடத்தை வாங்கி போட்டு வீடு கட்டினா நல்லா இருக்கும் போலயே. பக்கத்து வீட்ல இருந்து நையி நையின்னு தொல்லை இருக்காது. அமாவாசை பௌர்ணமி மாதிரி அடிக்கடி வர விருந்தாளிக்கு தொல்லையும் இருக்காது. இந்த இயற்கை காத்து அழகா சுவாசிச்சுட்டு 100 வருஷம் இருக்க ஆசையா தான் இருக்கு. எங்க இருக்கு விடுறாவே? அதான் 2 தொல்லைகளும் பின்னாடியே வருவேன். என்ன காணும்? ஓஹோ, என்கிட்டே வா. அதாவது இந்த இடத்துல நிறைய புள்ள பிடிக்காதவங்க இருக்கானுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி வர வச்சோம்ல? எப்படி எப்படி என் கூட விளையாடுவீங்களா? நாங்க சும்மா ஒளிஞ்சிருந்தோம். எது ஒளிஞ்சிருந்தீங்களா? இந்த சட்டி தலைய புதருக்கு பின்னாடி ஒளினா புதருக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கான். இவன் கூடயே ஒளிஞ்சு விளையாடுற? சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட் வீட கண்டுபிடிச்சாச்சா? அதான்டா நானும் பாத்துட்டு இருக்கேன். இவள வீட்டுல அவ வீடு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எதுவும் தெரியாமயே எங்களை கூட்டிட்டு இருந்தா? ஏல சுபாஷ், இவ நம்மள நல்லா ஏமாத்திட்டாளே. இருங்கடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப வெட்டாந்தரையா இருந்து இப்ப எங்க திரும்பினாலும் ஊடாலாம் இருக்கு. சொத்த நேரம் பாக்குறேன். இதுல எந்த வீட்டுக்குள்ள அவ ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. சரி, சும்மா ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியை போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏல, அவ இருக்குன்னு தான் நினைக்கா. உறுதியா இன்னும் சொல்லல. இவ கூட போனா நல்ல ஊர் சுத்தி காமிப்பான்னு நினைக்கிறேன். அதனால முதல்ல இவளை மட்டும் அனுப்பி வைப்போம். ஏல சுபாஷ், வரியா எப்படி? வாரேன் வாரேன். இவங்கிட்ட போய் என் தொண்டை தண்ணியை கக்கிட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளவு நேரம்? வா வா. என்னடா இப்படி சொங்கி மாதிரி வர? அக்கா மாதிரி நல்லா பூஸ்டா வா. வாயில ஏதாச்சும் வந்துரும், மரியாதையா போயிரு. இன்னும் வீட்டு பக்கம் வந்தாச்சு. வீடு எங்க இருக்கு? அண்ணா அதோ அந்தா இருக்கு பாரு, தெரியுதா? எங்க இருக்குது? அண்ணா அந்த பனைமரத்துக்கு கீழே. எங்க தெரியல. அட தீ விட்டுக்கலையா? அந்த பனைமரத்துக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு 2 எட்டு தள்ளி வச்சா இருக்குல்ல. ஓ, அந்த வீடா? அதுதான் நினைக்கிறேன். என்ன பாக்குற? அதான் இருக்கும். வாங்க நடக்க ஆரம்பிப்போம். ஐயே, இங்க பாரு, என்ன அழகான பூவு. என்ன அருமையா இருக்கு. நல்லா பூத்து குலுந்து. ஆமா, யார் இத பறிச்சிட்டு போக மாட்டாங்களா? இந்த நேரத்துக்கு இது நம்ம ஊர்ல கிடந்துச்சுன்னா ஆளுக்கு ஆளுக்கு பறிச்சிட்டு போயிருப்பாள்வே. காம்பு கூட மிச்சம் வச்சிருக்க மாட்டாள்வே. பரவாயில்ல, இங்க அப்படியே கிடக்குது. ஆமா, இந்த பூ பேர் என்ன? இதுவாடா? வாடாமல்லி நினைக்கிறேன். விடு விடு, நல்லா அடிச்சு விடு. இதெல்லாம் அடிச்சு விடுறதுக்கு என்ன இருக்கு? அது பேரு வாடாமல்லி தான். ஏல சுபாஷ், அவ சொல்லது எதையும் நம்பாதே. ஆமா ஆமா, போப்பா, அவன் சொல்லதையும் நம்பிக்க. என்ன நம்ப வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். எங்க நாலாப்பு புக்ல இது இருக்குது. சரி, இப்ப எதுக்கு வந்தோம்? கடைசியில இந்த பூவை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயா ஆமா. ஐயோ, வியாகமா அடிச்சிட்டேனே. தேவதம். சரி வாங்க கிளம்புவோம். டேய் டேய் இருங்க. இந்த வாடாமல்லியை பார்த்தப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அவ பேரு கமலி. எவ பேரு? அதாம்ல, நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம்ல, என் ஃப்ரெண்ட், அவர் கமலி. எந்த எலியோ வந்து தொலை. ஏ ஆமாடா, வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏல, இதுதான் அவ வீடு நினைக்கேன். எது இதுவா? ஆமா ஆமா, சின்ன வயசுல இந்த திண்ணையில உட்கார்ந்து விளையாண்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கா? நிஜமா இந்த வீடு தானா? ஆமாடா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடு தான். சரி, கூப்பிட்டு பாரு. எடி, ஆமா, அவ பேர் என்ன சொன்னி? சுத்தம் மறந்துட்டுப்பா. கமலி கமலி. ஏ எடி கமலி, எடி கமலி. என்ன கமலிய கூப்பிட்டா காக்கா வருது? ஏ கமலி இருக்கியா? ஏங்க வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா?
உனக்கு யாரு வேணும்? வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்கா. ஐயோ தாத்தா நான் கத்தல, என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இருந்தேன். அவ வீட்டுக்குள்ளே இருக்கா. யாரு கேக்குற நீ? யாட்டி தீப்தி. ஏய் கமலி, நீ அங்க என்ன பண்ற? அவன் தாத்தா இங்க நிக்காரு, நீ அங்க நிக்க. அடக்கு இருக்கு, அது என் தாத்தாவே இல்லடி, என் ஊடுன்னு தான் இருக்கு. ஐயா அப்படியா? ஊடு எப்ப மாத்த நான் சொல்லவே இல்ல. அப்பவே இருந்து என் ஊடு இதுதான். நீ கிறுக்கு மாட்டி போய் ஊட தட்டிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் கமலி கமலின்னு கூப்பிட்டு இருந்தேன், ஒன்ன காணவே இல்ல. யாரியா இவ? பக்கத்து வீட்ல போய் கமலி கமலின்னு கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? சரி தாத்தா, அப்புறமா பார்க்கலாம். அதோ இருக்கல்ல, அவதான் என் ஃப்ரெண்டு. அவளை தேடிதான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி. சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போயிருங்க, பாத்து எதுவும் கல்லு தட்டி விழுந்துடாதீங்க. ச்சே, வயசான காலத்துல இந்த தாத்தாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டோம். இவ வீடு மாத்திரேன்னு சொன்னாளா? இரு வரேன், வா நம்மளும் போவோம். உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஒண்ணுல தாத்தா, நாங்க கிளம்புறோம், வா போயிருவோம். வாங்க வாங்க. ஏட்டி கமலி எப்படி இருக்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? அதே கண்ணாடி தான் போட்டிருக்க போல, பியாக்க மாத்தவே இல்ல. முடி என்னடி இவ்வளவு வளர்ந்திருக்கு? என்னடி சுத்தி சுத்தி வர? இப்ப கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கியே, ஆனா என்ன மூஞ்சில இருக்க பருவுதான் மாறல. அது மட்டும் மறைஞ்சிச்சுன்னு வையி, பின்ன எனக்கு ஒண்ணு அடையாளம் தெரியாம போயிடும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். சரி, என்கிட்ட ஏதாச்சும் மாட்டம் தெரியுதா? நல்லா பாரு. இருந்த 4-5 முடியும் கலைஞ்சிட்டு போல. ஐயே தெரியுதோ? அதெல்லாம் இல்லட்டி, சும்மா தான் சொன்னேன், நல்லா இருக்கு. முடி மட்டும் ரொம்ப கொட்டிட்டே இருக்குடி. நானும் என்ன தேவலாம தேய்ச்சி பார்த்துட்டே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. இவங்க இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பவே, நம்ம வேற எங்கேயா போவோம். நீ என்ன தட்டி போடுற? நல்ல முடி பெருசா இருக்கு. என் முடி என்னம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல வேலைய முடிய விட்டா. என்ன கமலி, இதெல்லாம் உன் ஃப்ரெண்டு வேளா? ஆமா சித்தி. சரி சரி, விளையாடுங்க விளையாடுங்க. எடி கமலி, ஊர்ல இருக்க எல்லாரும் சொந்தக்காரங்க போல, பெரிய ஆளா இருக்கியே. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, அவன் சித்தி தான். சரி சரி, வா வீட்டுக்குள்ள வா. ஆமா, அங்க 2 பேர் இருக்காவல, அது யாரு? அதுவா என் தம்பியும் என் தம்பி ஃப்ரெண்டும். ஏல பிரவீனே. என்ன சொல்லு. கமலி உங்களை பத்தி கேக்குறா. அக்கா எப்படி இருக்கீங்க? ஒரு நாளாவது என்ன அக்கான்னு சொல்லிருக்கியடா. வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன். சரிக்கா. நீ என்ன அக்கானெல்லாம் கூப்பிட வேண்டாம், கமலினே கூப்பிடு. சரி கமலி. முதல்ல எல்லாரும் இங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஏட்டி வா. வரேன் வரேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எம்மா, யாரு வந்திருக்கேன்னு பாருங்க. நீங்க உட்காருங்க, நான் இத வந்துடுறேன். ஏலா, அவ உட்காரு உட்காருன்னு சொல்ற, எங்க உட்காரணும் தெரியல. நானும் அததான் பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை அவிய தரையில உட்கார சொல்லியாவளோ? ஆமா ஆமா, நானும் நிறைய இதுல பாத்திருக்கேன். கிராமத்துல உள்ளவங்க தரையில தான் உட்கார்ந்துருப்பாவே. சரி, அப்ப வாங்க இதுல உட்கார்ந்துருப்போம். அட, யாரு வந்திருக்கா? என்ன பிள்ளைகள எல்லாம் தரையில உட்கார்ந்திருக்கியே? இல்ல இல்ல, பரவாயில்ல ஆண்டி. காபி தண்ணி ஏதாச்சும் குடிக்கலா? சரி ஆண்டி. இவன் திருந்த மாட்டான். சரி மக்களே, என்ன கொண்டாரேன். ஐயோ வேண்டாம் ஆண்டி, போயிட்டாங்க. ஏல, உனக்கு வெக்கமாவே இல்லையா? எங்க என்னத்தை கொடுத்தாலும் தின்றுவியா? உனக்கு வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு. சரி, அதை விடு. ஏதோ காப்பி தண்ணின்னு சொன்னாவல்ல, காப்பியை கொண்டு வருவாங்களா இல்ல தண்ணியை கொண்டு வருவாங்களா? அதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை ரெண்டையும் சேர்த்து கலக்கி கொண்டு வருவாங்களோ? அட, என்ன எல்லாரும் கீழே உட்கார்ந்திருக்கியே? ஆமாட்டி, நீ தானே உட்காருன்னு சொன்ன. அடக்கு இருக்கு, நான் உட்காருன்னு சொன்னது. அதுக்கு மேல உட்காருன்னு சொன்னேன். எதுக்கு மேல? ஐயே, இதுலயே உட்காருன்னு சொன்னா. நானும் நீ உட்காரு உட்காருன்னு சொல்றானு எந்த இடத்துல சொல்றான்னு தெரியாம உட்கார்ந்தேன். போங்க எல்லாரும் அதுல போய் உட்காருங்க. ஏடி கமலி, வந்து இந்த காப்பி தண்ணி எடுத்துட்டு போ. வரேம்மா. இருங்க வரேன். ஏலா பிரவீனே, சுபாஷ் அங்க யாருக்கு இந்த இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கான்? யாருக்கு விட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்க நான் இடம் இல்லாம ஒட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் அங்க யாருக்கும் இடத்தை சேர்த்து வச்சிட்டு இருக்கான். டேய், தள்ளி உட்கார்றா. சரி, காப்பி எப்ப கொண்டு வருவாவே? இந்தாங்க. ஐ, வந்துடுச்சு. ரொம்ப அலையாத கமலிதா. இந்த இது உனக்கு. இந்த தீப்தி, இது உனக்கு. இத அவனுக்கு கொடு. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன மூக்காலையே குடிக்க? இந்த ஊர்ல என்ன ஒரு வாசனை. உங்களுக்கு மட்டும் பால் ரொம்ப கெட்டியா கிடைக்கி. ஆமா, எங்களுக்கு மாடு நிறைய உண்டா, அந்த மாட்டுல இருந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஐ சூப்பர். எங்க வீட்லயும் மாடு வளர்க்கலாம், ஆனா ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது. அத நான் சொல்லணும். ஒண்ணு வளர்த்ததுக்கு இப்படி ஒரு 2 மாடு வளர்த்த கூட ஏதோ பிரயோஜனம் இருக்கு? எல்லாம் தண்ட செலவு. சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன்.
ஓ அப்படியா, இங்க என்னெல்லாம் இருக்கும்? வாங்க வாங்க காட்டுறேன். சரி வாங்க நம்ம எல்லாரும் ஊரை சுத்தி பாப்போம். போலாம். நீங்க எல்லாரும் வெளியில போய் நில்லுங்க, நான் இத கழுவி வச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ குடு, கழுவலாம் வேண்டாம், நான் கொண்டு வச்சிடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லடி, நான் வச்சுக்கிறேன். ஐயோ இல்ல வேண்டாம், நான் தானே குடிச்சேன், நானே கொண்டு போய்க்கேன். ஐயோ என்னடி, எங்க வீட்டுக்கு விருந்தாளியே வந்துட்டு இதெல்லாம் செய்யலாமா? அதுக்கு என்னடி, பரவாயில்ல தள்ளி, நான் கொண்டு போய்க்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். எப்படி இன்னைக்குள்ள கொண்டு வச்சிருவீங்களா? இதுல என்னடி இருக்கு, பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன். ஐயோ இரு வேண்டாம், இங்க பாரு, நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நான் உன்னை நல்லா பாத்துக்கணும். இல்லடி இல்ல, விடு விடு. ஐயோ நீ இங்க தா. இல்ல நானே போய் வைக்கிறேன், குடு குடு. ஐயோ உனக்கு சொன்னா புரியாது, தா. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு, நீ இங்க தா. அச்சச்சோ போச்சா. என்னடி தூள் தூளாயிட்டு. பொறக்கு பொறக்கு, தெரியாம கொண்டு குப்பை தொட்டியில போட்டு வந்துரும். தேவையே இது, என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. நீ மட்டும் நான் கேட்டதுக்கு கொடுத்தியா என்ன? இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாவ, நம்ம வெளியில போய் நிப்போமா? நீ சொல்றது சரிதான், வா போவோம். இப்படி ஆயிடுச்சே, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இவளுவே இப்போதைக்கு வரமாட்டாளுவே. இல்ல சுபாஷ், இங்க வந்து ஒரு நல்ல பேரை எடுக்கலான்னு பார்த்தேன், நாசமா போச்சு. சரி அவ பொறக்கிட்டு வரட்டும், ஒரு பேச்சுக்காவது ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்போம். ஏடி கமலி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்னடி அப்படி பாக்குற, அழுவுறதா முறைக்கிறதான்னு தெரியாம நிக்கிறியோ? சரி விடு விடு, ஒரு கிளாஸ் தானே, போனா போட்டு. நம்ம என்ன தெரிஞ்சா பண்ணோம், கொஞ்சம் பாசம் எகிரிடுச்சு, அதனால உடைஞ்சிருச்சு. சரி விட்டு தள்ளு விட்டு தள்ளு. நம்ம எங்க போலாம் சொல்லு. இரு அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அம்மா நானும் வரேன். அம்மா. சொல்லு மக்களே. அம்மா நான் தீப்தியை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும், சரியா? அதெல்லாம் வந்துருவோமோ, போயிட்டு வரேன் ஆண்டி. போயிட்டு வாங்க மக்களே. வாடி கிளம்புவோம். மக்களே கமலி 2 கிளாஸ் தான் வந்திருக்கு, இன்னொரு கிளாஸ் எங்க? அது ஏதாச்சும் சொல்லி சமாளி. 3வது கிளாஸ் நீங்க முதல்ல எடுத்துட்டு போனீங்களோ? இல்லையே, என் கையில 2 தான் இருந்து. என்னமோ முதல்ல 1 எடுத்துட்டு போனீங்களா? அதை யாரு கணக்குல கேப்பா? ஓ அப்படியா, எடுத்துட்டு போனேனோ. வர வர எல்லாம் மறக்குது. சரி மக்களே, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது. சரிம்மா, அப்ப நீங்க அதை பாருங்க. வாடி போலாம். போலாம் போலாம். அப்ப இன்னொரு கிளாஸ் எங்க கொண்டு வச்சேன்? ஏத்தி கமலி, உங்க அம்மாவை ஏமாத்துறது இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நினைச்சு பார்க்கல. இது தெரிஞ்சிருந்தா நானே ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேனே. யாரு நீயா? ஏதோ பின்னாடி ஒளிஞ்சிருந்துகிட்டு இதை சொல்லுன்னு இருந்தா. அதுவாடி, அது லைட்டா பயந்துட்டேன் முதல்ல. எங்க கம்பெடுத்து அடிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா நீ சொல்ற இந்த 2 ரூபா பொய்க்கு இப்படி நம்புறாங்க. ஆமா, எப்படியோ நம்பிட்டாங்கல்ல, அது போதும். சரி அவங்க 2 பேரும் எங்க? எங்கேயாச்சும் வாய் பார்த்துட்டு இருப்பானுங்களா இருக்கும். கரெக்ட் தான், அங்க பாரு. எங்க அண்ணா, அந்த மரத்துக்கடியில ஏதோ பெரிய கிராம தலைவர் மாதிரி உட்கார்ந்திருக்கானுங்க. பயங்கரமா இருக்கு, அருமையா இருக்குல்ல? நல்லா பயந்துட்டேன், நானும் தான். அதுதான் எங்களுக்கு வேணும். நல்லா பயந்துட்டானுங்க. சரி வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வர்றவங்க வாங்கப்பா, நான் போறேன். அட முட்டாளே, அந்த வழியா இல்ல இந்த வழியா போணும். அப்ப சரி வாங்க போலாம். எல்லாரும் அக்காவை ஃபாலோ பண்ணுங்க. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். எடி நில்லு. இந்த இடத்தெல்லாம் சுத்தி காமக்கவே போயிட்டிருக்கா. இங்க என்னடி இருக்கு? என்ன இருக்கா? நல்ல மலமலன்னு மல்கோவா மாவளத்தை குமிச்சு வச்சிருக்காங்க. இங்க என்னத்தை பச்சை பச்சையா வச்சிருக்கானுங்க. இந்த கடையில பக்கத்து கடையை காப்பி அடிச்சு அப்படியே வச்சிருக்காங்க. ஐ வாழைப்பழம். எடி ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் வாங்கிடாடி. அதெல்லாம் வாங்க காசு இல்லடி. அட பிச்சைக்காரி, காசு இல்லாமே வந்திருக்கா. பெருசா ஊரை சுத்தி காட்ட வந்துட்டா. நீ என்ன காசு இல்லாமே ஒரு ஊருக்கு வருவே? உங்க ஊருக்கு வந்தனால நீயே எல்லாம் வாங்கி தருவான்னு நினைச்சேன். பேசாம மூடிட்டு வா. எடி உனக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் தெரியுமே, ஒரு வாழைப்பழத்தையாவது வாங்கிதா. என்னால ஒரு வாழைப்பழ தொலி கூட வாங்க முடியாது, வா. ஐயோ மாம்பழம் மூக்கு தொலைக்குதே, மூக்கு பொத்திட்டு வா. வாங்க வாங்க. எடி என்ன இந்த கடையில யாருமே இல்ல? உள்ள இருப்பாங்க, பார்த்து திருடின்னு நினைச்சறாமே. அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா? தள்ளி என்ன இருக்குன்னு பாப்போம். இல்ல நம்ம இது வாங்குவோமா? இதுல 1 எடுத்துக்கலாம், அப்புறம் இதுல 1. அது சரி, காசு இருக்குவா? காசு இல்லாம எங்க வாங்குறது? அதெல்லாம் தேவையில்லடி, நமக்கு தெரிஞ்சவங்க தான், அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். ஏடி அந்த பெரிய பெரிய பழக்கடைக்காரனை காக்கா பிடிக்காம இந்த பொட்டி கடைக்காரரே போய் காக்கா பிடிப்பே. இந்த வெயிலுக்கு அந்த 2 பழத்தை வாங்கினா கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்கு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உனக்கு வேண்டாம்னா விடு, நாங்க வாங்கிக்கிறோம். இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன்.
கொடுத்துரு சரியா? ஏன்னா கடன் ஒருத்தவங்க கிட்ட நம்ம அப்படியே வச்சிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதான். அதனால பார்த்து பண்ணிருனே. வாங்குறது ஓசியில, ஆனா அதுக்கு பேச்ச பாரு. என்ன கடையில யாரு? என்ன நாங்கதான். நல்லா இருக்கீங்களானே? அண்ணேனா? இவளுக்கு இவ்வளவு அழகா திறமையா அண்ணன் உண்டா? கமலிக்கு இவ்வளவு அழகா திறமையா ஒரு அண்ணா உண்டா? கடையில என்ன வேணாலும் வாங்கிட்டு போ சரியா? சரினே. சொல்ல மறந்துட்டேன், இவங்கெல்லாம் என் நண்பர்களே. ஓ அப்படியா? உன்னோட நண்பர்களுக்கும் வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்னே. ச்சே, இப்படி ஒரு அண்ணே நம்மளுக்கு இல்லையே. நம்மளுக்கெல்லாம் அண்ணன் இருக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா யாரு இருக்கா அப்படி? என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போங்க சரியா? எனக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரினே, அப்புறம் பார்க்கலாம். போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? எங்க அண்ணன் என்னனாலும் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு என்னலாம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இனி இவ அவன் அண்ணன் புராணத்தை பாடிட்டு இருப்பாளே. நம்மளும் ஒரு அண்ணனை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? கடையில யாரும் இல்லையா? பின்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நீ கமலி, நீ இங்க என்ன பண்ற? அத முதல்ல நான் கேட்கணும்னே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? அடுத்து ஒரு அண்ணனா? அதுவும் மக்களே, எனக்கு கொஞ்சம் இங்க ஆட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கணும். அதான் இந்த பக்கமா வந்தேன். ஆனா இங்க ஆளை எதுவும் காணுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அண்ணி இப்பதான் வெளியில வந்தாங்க, வேலை இருக்கதா சொன்னாங்க. சரி, நான் அப்ப எனக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு உன்கிட்டே காசு தந்துறேன். நீ அந்த அண்ணாட்ட கொடுத்துரு. ஓகேனே. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இதுதான் நான் எடுத்துட்டேன். இதுக்கு காசு நீ அவர்கிட்ட போய் கொடுத்துரு. இந்த இது கொடுத்துரு. கொடுத்துறேனே. சரி, நான் போயிட்டு வரேன். பை பை. என்ன காலை தூக்கிலாம் ஆட்டோ ரொம்ப அதிகமா இருக்கு. சரி வாங்கடி, இந்த காசை அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு கிளம்புவோம். என்ன? சொல்லு மக்களே. இந்தாங்க, இது வந்து பக்கத்து வீட்டு அண்ணன் இருக்காங்களா, அவங்க ஏதோ வாங்கிட்டு போனாங்க, அதுக்கு காசு தந்து விட்டாங்க. ஓ அப்படியா? ஆள் வந்துச்சா? சரி மக்களே, அந்த காசை நீயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாண்ணே, இது உங்க காசு, வச்சுக்கோங்க. இல்ல மக்களே, இவ்வளவு நேரம் நீ என் கடையை பாத்துக்கிட்டல்ல, அதுக்காக இதை வச்சுக்கோ. ஏதாச்சும் வேணும்னா அப்புறமா வா. என்ன போயிட்டாரு? ஐ, இந்த இடத்த பாருங்க, நல்ல சில்லுன்னு கூலா இருக்கு. ஐ, ஜாலியா இருக்கு. ஆமா, அங்க என்ன பள்ளத்தை தோண்டி போட்டிருக்கு. எம்மா, எம்மாடி, என்ன பெரிய பள்ளம். ஏலே பிரவீனே, அங்க வந்து பாருல எப்படி பள்ளத்தை தோண்டி போட்டிருக்குன்னு. ஆமா, யார் இவங்க? எங்க இருக்கு? வா வா, இந்த இருக்கு. அத்தாடி, கண்ணை எங்க வச்சுட்டு பாத்துட்டு போறா? அதை விட அங்க பாத்தியா ஒரு பெரிய பள்ளம். எந்த பள்ளம்? இதோ பாரு. எங்க காட்டு. அம்மா. பாத்து மக்களே, பாத்து. ஐயே, இப்ப என்ன சாவடிச்சிருவாளே. சாரி. எங்க அவனே? உன்னை வெட்டாம விட மாட்டேன் இன்னைக்கு. ஆத்தாடி, ஆமா, என்ன பெரிய பள்ளம். அட படிக்காத நாய்களா, இது பேரு பள்ளம் கிடையாது, கிணறு. இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு சொல்றது. கிணறா? அப்படின்னா? கிணறுனா பெரிய தொட்டி, மண்ணுக்கடியில தோண்டி கீழ இருந்து தண்ணி எடுப்பாங்க. உண்மையாதான் சொல்றியா? ஆமாண்டா லூசு, இதெல்லாம் கிராமத்து சைடெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஆமா, நீங்க எப்போ பாத்தீங்க? இதெல்லாம் எங்க நாளப்பு புக்ல இருக்கு. ஓ அப்படியா? நல்ல ஆழமா தான் இருக்கும் போலே. அது சரி, நம்ம கூட வந்து அந்த கோமலி எங்க? அது கமலிட்டி. கமலினா என்ன, கோமாளினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்ல. அந்த வாரா, அவ வந்ததும் இவங்கள பார்த்தா அண்ணேன்னு வந்து நிப்பான்னு நினைக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த அண்ணனை காக்கா பிடிச்சிட வேண்டியதான். அண்ணே, இந்த இடம் உங்க இடமா? எது இந்த இடமா? இல்லம்மா, இது எங்களுக்குள்ளது இல்ல. ஓ அப்படியா? அப்ப எதுக்கு நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க? இதுல யாருனாலும் வந்து உட்கார்ந்துக்கலாம், யாருனாலும் வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கலாம். வந்துட்டாளா? அப்படிங்களானே? நீ யாருமா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உன்னை பார்த்ததே இல்லையே. ஆமாண்ணே, நாங்க வெளியூரு. என் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இதோ இவதான் அது. ஏ கமலி, என்ன இந்த பக்கம்? உங்களுக்கு அவளை தெரியுமா? ஏன் தெரியாது? அது என்னோட அண்ணே பொண்ணு. அண்ணே பொண்ணா? சித்தப்பா எப்படி இருக்கீங்க? சித்தப்பாவா? நான் நல்லா இருக்கேன் மக்களே. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வீட்ல தான் இருப்பாங்க. ஏன் சித்தப்பா ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல மக்களே, ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். சரி சித்தப்பா, வாங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏடி வா. வரலையா? என்னாச்சு இவளுக்கு? வா வா. அண்ணே, 2 டீ. 2 போதுமா? ஆமா. என்னடி இங்க வந்திருக்கே? இங்க வா, இங்க வந்து உட்காரு. இங்க இருக்க டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓ அப்படியா? எப்படிடி ஊர் ஃபுல்லா சொந்தக்காரங்களா வச்சிருக்கே? கிராமம்னு வந்துட்டாலே பக்கத்து வீட்ல அவங்க, எதிர் வீட்ல அவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். இன்னைக்கும் சித்தப்பாவே போய் அண்ணின்னு சொல்லிட்டேன். ஆமா, அவர் கூட ஒருத்தர் இருந்தாருல, அவர் யாரு? அதுவா? அதுதான் உங்க அப்பா. அவங்க ஏன் வீட்டுக்குள்ள போய் பேசாம வெளியில உட்காந்து பேசுறாங்க? என்னோட சித்தப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை. சண்டையா? எதுக்கு? எங்க
சித்தப்பாவுக்கு இந்த ஊர்ல விவசாயம் செய்ய ஆசை. ஆனா அவங்க அப்பாக்கு ஒரு பெரிய சிட்டில போய் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. அவங்க அப்பாக்கே விவசாயம் பண்றது பிடிக்கல. இப்பெல்லாம் விவசாயம் அப்படிங்கிறது எல்லாராலும் ஏழ்மையா பார்க்கக்கூடிய தொழிலாயிடுச்சு. என்னதான் விவசாயிகளை காப்போம் மதிப்போம்னு சொன்னாலும் இந்த நாட்டுல அப்படி எதுவும் நடக்கிறது இல்ல. ஆனா விவசாயிங்க சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்கிறோம் அப்படிங்கறத வாயார சொன்னாலும் மனசார யாரும் உணரல. உண்மையை சொல்ல போனா விவசாயம் தான் ஒரு மேன்மையான தொழில். ச்சே, நீ சொல்லும் போது கையெல்லாம் புல்லரிக்குதுடி. உண்மையில விவசாயிங்களா பெரிய ஆளுங்க தான். போ இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி. எடி இந்த வேணுமா? இல்லடி நீ குடி. எனக்கு அண்ணா வருது. தம்பி ரொம்ப சோகத்துல உட்கார்ந்திருக்கான். அவன் எதுக்கு சோகத்துல உட்கார்ந்திருக்கணும்? அவன் கூட இருக்க நான் தான் சோகத்துல இருக்கணும். பைபிளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீ என்ன இங்க உட்கார்ந்திருக்க? அங்க பாரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு சுத்தமான தண்ணி, எவ்வளவு சுத்தமான காத்து, சுத்தி சுத்தி எவ்வளவு மரங்கள். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே இருந்துடலான்னு தோணுது தீப்தி. கண்டிப்பா என் தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சு. இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. ஏல சுபாஷ் இங்க வா. சொல்லுங்கக்கா. என் தம்பி ஏதோ நினைச்சு மன வருத்தத்துல இருக்கான்னு நினைக்கேன். அந்த மனவலியை புரிஞ்சுக்காத அக்கா அக்காவே கிடையாது. அதனால நீ அவன் கூட நைஸா போய் அவன் கூடயே இருந்து அவன்கிட்ட என்ன வேணும் கேளு. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரியா? ச்சே, அவன் இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பார்க்கலையே. பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாயால இப்போ இயற்கை தண்ணி அது இதுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சொல்லியேங்களா எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. பிரவீன், அக்கா ஏதாச்சும் பண்ணினா மன்னிச்சிரு சரியா? இந்த சின்ன வயசுல இந்த பெரிய மனவலியோட உன்னை பார்க்க முடியல பிரவீன். கிறுக்கு கிறுக்கு பைத்தியம் முட்டாளு. ஏன் பிரவீன் அக்காவை திட்டுற? பின்ன மர கலந்தவ மாதிரி பேசிட்டு இருக்கே. நான் உன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு மனவலியா இருக்குன்னு. பாருல சுபாஷி என்ன திட்டுறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா ஃபீல் பண்ணாதீங்க. நீயாமல அவங்கள திட்டுறா? அவங்க உனக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. கேட்டது தப்பா? நான் சொன்னேன் அவகிட்ட எனக்கு ரொம்ப மனவலியா இருக்குன்னு. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? வந்துட்டியாடி? டீ கடைக்காரருக்கு காசு கொடுத்துட்டியா? ஆமாடி. சரி வா, வேற எங்க போலாம்? வாடி, அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. என்ன இவ்வளவு நேரம் இங்க சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்து? ஓ அதுவா? நீ அந்த டீ கடைக்காரருக்கு காசு கொடுத்துட்டு வர அந்த சின்ன கேப்ல போர் அடிச்சுதா? அதான் இவனுங்க கூட கொஞ்ச நேரம் டிராமா போட்டுட்டு இருந்தேன். என்னோட நடிப்பு திறமையை பத்தி இவனுங்க நம்பிட்டானுங்க. இதோ இவெல்லாம் கொஞ்சம் விட்டு அழுது இருப்பான். அவன் பாரு என்ன ஆடு பொளந்துட்டு இருக்கான். 10 6 கொசு உள்ள போயிட்டு வந்துட்டு பேசாம நடிக்கிறது போயிடலாமோ? யாருக்கு தெரியும், ஒருவேளை பெரிய ஹீரோயினா கூட ஆகலாம். ஹீரோ ஆகிறதுக்குலாம் ஒரு மூஞ்சி வேணும். ஏன் என்கிட்ட என்ன இல்ல? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லு. என்னடி இப்படி கலாச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லடி, தெரியாம ஒரு ஃப்ளூக்ல வந்துடுச்சு. ஓஹோ, அக்கா நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஏடி எங்க போற? எங்கே போறே, வர்றவங்க வாங்க. ஐய கோச்சிக்கிட்டாலோ? ஏடி இரு வரேன். ஷபா, இங்க இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க வாங்க, நம்ம அங்க போய் உட்காரலாம். சீக்கிரம் வாங்க. அடடடடடா, வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஏடி பேசாம நான் பெரிய பாடகி ஆயிராமோ? பாடகியா? ஆமாடி, நான் நல்லா பாடுறேன்ல. ஆமாடி ஆமா. ச்சே, எவ்வளவு திறமை. ஒரு எட்டு மிதிச்சா அவ்வளவுதான். அது எப்படி கூச்சமே இல்லாம சொல்றான்னு தெரியல. அட நீ ஏடி உட்கார்ந்துட்ட? ஆமாடி, நாங்க எங்க குடும்பத்தோட வரும்போது இப்படிதான் உட்கார்ந்து பார்த்துட்டு போவோம். ஓ அப்ப உட்காரலாமா? ஆமா, அது என்னடி மரத்துல சாச்சி போட்டுருக்கு? அதுதான் இங்க உள்ள பாலம்டி. ஓ அப்ப அந்த வழியா அங்க போலாமா? ஆமா ஆமா. வா, நம்ம அவங்கள பயமுடுத்துவோமா? என்ன பண்ண போற? இரு, ஏதாச்சும் கிடைக்குவான்னு பாரு. இங்க என்ன இருக்க போகுது? ஏடி நம்ம அந்த வழியா போலாமா? கொஞ்ச நேரம் இரு, அவனும் வரட்டும். அவனுங்களுக்கு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்? அவனு வந்தா வரட்ட போட்டு. இரு வரோம். இல்ல, யாருக்குள்ள செருப்பம் இங்க கிடந்துச்சு. இது தவிர இங்க வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு இதுவே போதுமே. இப்போ பாரு. ஐயோ, கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேனே. எது அது? மூஞ்சி ஃபுல்லா தண்ணி. நீ தானே தெரியல. டேய் வா, ஓடிரலாம். டேய் ஓடாதீங்க, நில்லு. இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். சரிடி விடு, நம்ம அங்க போய் பாப்போம் அந்த பாலத்துக்கிட்ட. போலாம். ஆனா இவனுள்ள விடவே மாட்டேன். குரங்கு மூஞ்சி. இடி இல்ல, நம்ம கீழே விழுந்தா என்ன ஆகும்? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அதோ அங்க நம்ம உட்கார்ந்து இருந்தோம்ல, அந்த இடத்துல போய் சறுக்கிட்டு போயிருப்பேன். ஓ அப்படியா? சரி நீ போறியல, நான் போட்டா? நாங்க போறோம். நீ இங்கதான் இருக்கியா? நில்லு. வாவ், டாடா தீப்தி. ஏ பிரவீனே, அழகா போயிட்டியே. அவன் குரங்கு
பண்ணுவான். முடிஞ்சா நீ என்ன மாதிரி வா பாப்போம். எடி வா நம்மளும் போவோம். எடி என்ன விட்டுட்டு போயிடாதே. வா வா ஒண்ணு இல்ல. பாருடா பைந்தவங்களி வருது. ஏல சுபாஷ் வர வழியில அவளை இடிச்சு போட்டு வா. ரொம்ப பேசிட்டு இருந்தாளா? எடி நீ என்ன அவ்வளவு தூரம் போயிட்டா? வாடி. போ பக்கத்துல இருந்து கூட்டிட்டு போ. இப்போ வா. எம்மாடி. போ போ. இங்க கீழ குதிச்சிரு. வா. நெல்லு நான் முதல்ல குதிச்சிடுறேன். ஐயோ. குதிக்க கூட தெரியல. நீ மூடு சரியா? ஏல சுபாஷ் அப்படியே குதிச்சிரு. ஓடிடும். அப்பாடா. இந்த இடத்தெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமா ஆமா. சரி அதை விடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி பழைய வீட்டுகள்லாம் நிறைய பேய் உண்டாம். போடா சும்மா சொல்லிக்கிட்டு. இல்ல நிஜமா தான் சொல்றேன். நைட்லலாம் கூரிய பிச்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு வருமா? யாரடா உனக்கு இந்த கதையெல்லாம் சொல்றது? எங்க தாத்தா இத மாதிரி நிறைய சொல்லுவாரு. இப்படிதான் ஒரு நாள் எங்க தாத்தாவும் பாட்டி பேசிட்டு இருக்கும்போது அவங்க துணி வைக்கிற கபோர்டுல இருந்து யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சான். அப்புறம் என்னாச்சு? என் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியலையா. சரி அந்த சத்தம் வெளியில இருந்து வர்றதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க தூங்கிட்டாங்களாம். அந்த நைட்டு ஃபுல்லா என் பாட்டியால தூங்கவே முடியலையா. யாரோ எங்க பாட்டிய வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்களாம். எங்க பாட்டியை முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்லையா. அப்புறம் ஒரு மணி போல என் தாத்தா எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது என் தாத்தா கூட யாரோ நடக்கிற மாதிரியே இருந்துச்சான். அப்புறம் என்ன, என் தாத்தா பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்களா. அப்போ என் பாட்டி படுத்திருந்த அந்த ரூமோட வாசல்ல அந்த பேய் நின்னுச்சான். என்னல பண்ணிட்டு இருக்கியே? சொன்ன உடனே பேய் வந்துட்டல. என்ன கதை இங்க ஓடிட்டு இருக்குது? வா வா சுபாஷுக்கு நிறைய பேய் கதை தெரியுமா? அவன் அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். பேய் கிட்ட பேசுற நேரமால இது? போய் தூங்குங்க எல்லாரும். சும்மா வந்துட்டானுவே. தள்ளுங்க. இவனுக்கு பெட் கேக்குவான் பெட். நாங்க பெட்ல தான் படுப்போம். உனக்கு ஏன் பெட்? இந்த பாய் இருக்குல்ல அந்த பாயை விரிச்சு படு. இங்க படுக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்கு. இங்க பேய் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். மூடிட்டு ரெண்டு பேரும் போய் படுங்க. சரி அப்புறம் என்னாச்சு சொல்லு. நான் நீங்க பேசுறது அங்க கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி அப்புறமா என்னாச்சு சொல்லு. நானும் வரேன் எனக்கும் சொல்லுங்க. வா வா வந்து உட்காரு. சீக்கிரம் சொல்லு சொல்லு. என் தாத்தா அந்த பேயை பார்த்துட்டு இருந்தாங்களா. அந்த பேய் எங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். இது என்ன கதை? எனக்கு முதல்ல இருந்து சொல்லு. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. முதல்ல இருந்தா அவளுக்கு மட்டும் அப்புறமா தனியா சொல்லு. இப்போ எங்களுக்கு மிச்சத்தை சொல்லு. அது எப்படி? நானும் கேட்டுட்டு வந்ததானே எனக்கு நல்லா இருக்கும். சரி அப்ப நான் முதல்ல இருந்து சொல்றேன். முதல்ல இருந்தா? ஐயோ ஏடி அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ அப்புறமா கேட்டுக்க. எனக்காக சுபாஷ் சொல்லுவான். அதானே சுபாஷ்? சொல்றேன் மட்டும் சொல்லிடாதடா. உனக்காக சொல்றேன் கமலி. போச்சுடா. சரி சொல்றேன் கேட்டுக்கோ. நான் சொல்றேன். அவன் சவ்வு முட்டை மாதிரி இழுத்துட்டு இருப்பான். சரி சொல்லு. அவங்க தாத்தா தூங்கிட்டு இருந்தாங்களா. அப்புறமா பாத்ரூம் போனாங்களா. பாத்ரூம்ல இருந்து வந்து பார்த்தா பேய் தூங்கிட்டு இருந்துச்சா. அடக்கிருக்கு பேய் தூங்கிட்டு இல்ல, அவங்க பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இல்ல அதுக்கு நாங்க பாட்டியும் பேயும் ஒண்ணுன்னு சொல்ல வரல. சரி பேய் தூங்கல பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. சரியா? அவ்வளவுதான் சொல்லிருக்கேன் இப்போதைக்கு. சரி நீ அடுத்துள்ளது சொல்லிப்போ. எனக்கு ஒண்ணுமே புரியல. சுபாஷ் நீயே சொல்லு. இது என்னது புரியல? நான் சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம் நீ மூடிட்டு அவனே சொல்லுவான். நீ சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். அது ஒண்ணு இல்ல கமலி. எங்க தாத்தா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க படுக்கிற படுக்கைக்கு பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்கும். சரி. அங்க இருந்து யாரோ தட்டுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். என் பாட்டி அதை கண்டுக்காம விட்டுட்டாங்களாம். எங்க பாட்டியால அந்த நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியலையா. அப்புறம் என் தாத்தா பாத்ரூம் போனாங்கன்னு சொன்னேல, யாரோ அவங்க கூட நடந்து வர மாதிரி இருந்துச்சான். ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா. அச்சச்சோ. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தாங்களா வெளியில. அப்போ என் பாட்டி படுத்திருந்த ரூமுக்கு முன்னாடி இந்த பேய் நின்னுச்சான். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் சொல்லு. ஓ இவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப இனிதான் கதை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் பேய் முன்னாடியே வந்துட்டு போல நினைச்சேன். இவளால நேரம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டு. அப்புறம் அந்த பேய் சொல்லிச்சான். என்னது? கொஞ்ச நேரம் என் கூட பேசு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிச்சான். ஏடா உன் தாத்தாவும் பேய் நண்பர்களா என்ன? இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் கூட்டு வச்சு பேசுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி என்ன சொல்லிச்சு? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுச்சு. என் தாத்தாவும் நல்லா கூர்ந்து பார்த்தாங்களா. அவங்களுக்கு யாருன்னே தெரியல. அப்ப அந்த பேய் சொல்லிச்சான், உங்க பக்கத்து வீடு தான் நானு, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும்னு சொல்லிச்சான். சரி அவங்க எதுக்கு உங்க தாத்தாவை தேடி வரணும்? ஏன்னா அந்த பேய் முன்னாடி ஒரு மனுஷங்களா இருந்தாங்கல்ல, அப்போ அவங்கள யாரோ கொன்னுட்டாங்களாம். ஏன் கொன்னாங்க? அவங்க வீட்டு நிலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சான்.
அந்த பிரச்சனையில எங்க தாத்தா தான் அப்போ தீர்வு சொன்னாங்களா, அதனாலதான் எங்க தாத்தாவை தேடி வந்துச்சு. அது அடிக்கடி எங்க தாத்தா வீட்டுக்கு வந்து எனக்கு உன் வீடு தா, உன் வீடை நீ தரலனா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துமா. இதுதான் என் தாத்தா சொன்னாங்க. எம்மாடி, உங்க தாத்தா பெரிய ஆளுதான் போ. சரி, அதெல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குமா என்ன? எங்க பக்கத்து வீட்லயும் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இங்கேயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது. நடந்தா நடந்துட்டு போட்டு நம்ம எதுக்கு அதை போட்டு பேசிக்கிட்டு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எதுவுமே நம்ம கிட்ட வராது. இன்னொன்னு, முக்காவாசி இப்படிப்பட்ட கதை எல்லாமே பொய்யாதான் இருக்கும். ஏல எங்க அக்கா ஏன் இப்படி பேசுதான்னு புரியுதா? அவ பயந்துட்டா. யார் பயந்தா? நானும் பயப்படலையே. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏடி எங்க போற? ஐயோ, லைட்டா பயமா இருக்கே. ஏடி சொத்து, ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி வேணுமா? ஆமா, நாக்கெல்லாம் ஒரே வறண்டு போய் இருக்குது. பயந்தாதானே அப்படி இருக்கும். ஆமா ஆமா சொன்னேம்ல. இவன் மேல சீக்கிரம் துரத்தி விட வேண்டியதான். ஏடி, இந்த பாட்டில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், அதுல வச்சிருடி. சரி, எல்லாரும் இனி படுத்து தூங்குவோம். ஏடி, நம்ம 2 பேரும் பெட்ல தூங்குவோம், இவனு தரையில தூங்கட்டும். வாடா, இவ பயந்தவங்களை கூட நம்ம எதுக்கு படுக்கணும்? வாங்க எல்லாரும் தூங்குவோமா? வா, நம்ம இங்க படுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்குல்ல? ஆமா ஆமா. வாடி, நம்மளும் படுப்போம். ஏல சுபாஷ், உங்க தாத்தா படுத்துறதுக்கு பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்குன்னு சொன்னால, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாரு. ஏல, உங்களால சும்மா இருக்க முடியாதோ? அந்த பேய் பாவம் பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க தாத்தாட்ட வந்து பேசிருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, பின்ன ஒரு பேய் வான்னு கூப்பிட்டு வச்சு பேசுதுல்ல. யாருக்கு தெரியும், முன்னாடி காலத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். அதனால பேசாம படுத்து தூங்குங்க. சரி, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அது கிடக்கட்டும். நீ படுத்து தூங்கு. நான் சொத்த கண்ணாடியில போய் மூஞ்சி பார்த்துட்டு வரேன். நைட்டு நேரத்துல கண்ணாடியில மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. படுத்தே தூங்கிரும். கமலி தூங்கிட்டாளோ? ஏட்டி கமலி? ஆமா, தூங்கிட்டா. சரி, நம்மளும் தூங்குவோம். ஐயோ, தூக்கமே வர மாட்டேங்குதே. இவங்கெல்லாம் எப்படி இப்படி தூங்குறாங்க? எனக்கு தூக்கமே வரல போ. நம்ம வெளியில எங்கேயாச்சும் போவோம். ஐயோ, என்ன முழிச்சிட்டு இருக்கான்? அப்பாடி, தூங்கிட்டான். இந்த ரூமுக்கு லைட் எல்லாம் கிடையாதா? என்னவோ, ஏதோ நிலா வெளிச்சம் இருக்கனால இங்க கொஞ்சமாச்சும் தெரியுது. அப்பாடி, என்ன நம்மளுக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது? முத வாட்டி இந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்க உட்காருன்னு தெரியாம தரையில உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல நானும் கமலியும் சேர்ந்து ஒரு கிளாஸ் உடைச்சோம். இந்த நாள் ஃபுல்லா இவங்க கூட சுத்தி சுத்தியே நாள் போயிடுச்சு. ஆனா எல்லாம் நல்ல ஞாபகங்கள். நதிக்கரைக்கு போனோம், கிணற பார்த்தோம், பழக்கடைக்கு போனோம். அங்க கமலி எனக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட வாங்கி தரல. சரி, அப்புறம் டீயாச்சும் வாங்கி தந்தாளே. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கலனா முன்னாடி இருக்கிற வீடியோஸை போய் பாருங்க. நாங்க என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம்னு நீங்களும் பாருங்க. இது என்ன? ஓ, டார்ச்சா? ஐ, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. அப்படி மட்டும் பண்ணும் பையனை பயந்து செத்துருவானுவே. ஆரம்பிக்கலாமா? வரேன், இருங்க. என்னைய பயமுடுத்துறியே? எப்படி பயமுடுத்துறது? நல்லா தூங்குங்க தூங்குங்க. என்ன பண்ணலாம்? பேசாம பக்கத்துல போய் கத்திடுவோமா? இல்ல இல்ல, அப்படி பண்ண வேண்டாம். நம்மள பிரவீன் தானே ரொம்ப பயமுடுத்தனா, அவனை போய் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். பிரவீன், என்ன பிரவீன்னா இவன் முழிக்கிறான்? பிரவீன், உன்னதான் பிரவீன். அட என்னையா இது, தொண்டை வலிக்குது. எலும்பி தொலையாம்ல. இவனை கூப்பிட்டா சரிப்பட்டு வராது. காலை சுரண்டி விடுவோம். யார் அது? ஐயோ, என்னாச்சு? ஆத்தாடி, நான் உங்க அக்கா இல்லடா. என் பேரு கிருஷ்ணவேணி. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க தாத்தா வீட்டுக்கு வந்தது நான்தான். இல்ல இல்ல, எங்களுக்கு ஒண்ணு யாருன்னே தெரியாது. ஆமா ஆமா, எங்களை ஒண்ணு பண்ணிடாத, விட்டுரு. அது எப்படி உங்களை விட முடியும்? அதான் சொல்றோம்ல, எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. ஆனா எனக்கு உங்க தாத்தாவை தெரியும். உங்க தாத்தா கிட்ட என்னால பேச முடியல, அதனால உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். ஐயோ, அது ஏன் தாத்தாவே இல்ல, அதோ அவனோட தாத்தா. யாம்ல இன்னும் மாட்டி விடுறா? யாரோட தாத்தாவா இருந்தா என்ன, எனக்கு 2 பேர் வேணும். அந்த 2 பேரும் நீங்க தான். என்ன நடக்குதுங்க? கமலி கமலி, எங்களை இந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்து. பேயா? எங்க இருக்கு பேய்? இந்தா இருக்கு பாரு. அது உன் அக்காளே. நைட்டு பார்க்க பேய் மாதிரி இருப்பா, அதுக்கு உன் அக்காவே பேய்
உன்கிட்ட தான் வந்தது பயமுடுத்தும் நினைக்கேன். ஓஹோ இப்போ படுக்க போறீங்களா எப்படி? நான் தூங்க போறேன். சரி அப்ப நானும் தூங்குறேன். தீப்தி மட்டும் முழிச்சிருக்கட்டும். நானும் தான் தூங்க போறேன். ஏடி கமலி கொஞ்சம் தள்ளி போடு, நான் இங்க தூங்க போறேன். எங்கேயாச்சும் படுத்து தொலை. வந்த கொஞ்ச நேரத்துல நல்லா பேசினா இப்ப ஏசல்ல ஆரம்பிக்கா. நைட்டியே நம்மளுக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏடி கமலி மறுபடி சத்தம் கேக்குடி. வாயை மூடிட்டு தூங்கு. என்ன நான் சொன்னாலும் எவளும் நம்ப மாட்டிக்கா. கடவுளே என்ன எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. துண்டெல்லாம் வறண்டு போயிருக்கு. பயத்துல செத்துருவேன் போலயே. என்ன வெளிச்சம் அது? அம்மா நான் இங்க வச்ச டார்ச் எங்க? அது எப்படி கீழே போச்சு? இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா சொன்ன எவ்வளவு நம்ப மாட்டேங்கிறா. ஏடி கமலி என்னாச்சு சொல்லு. ஏடி நான் அந்த டார்ச்சை மேல வச்சிருந்தேன், இப்ப கீழே கிடக்குது. ஏதாச்சும் காத்து தள்ளி விட்டுருக்குமா இருக்கும். காத்து எப்படி இருக்கும்? வீட்ல ஒரு ஜன்னலே இல்ல, எப்படி காத்து உள்ள வரும்? அதெல்லாம் வரும்டி. எனக்கு தெரிஞ்சு வெளியில இருந்து தான் அந்த சவுண்ட் வருது. ஏடி வா என்னன்னு போய் பாப்போம். நீ என்ன தூங்க விட மாட்டே எப்படியோ? சரி வா போ பாப்போம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஏண்டி தூக்கத்தை கெடுக்குற? நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தேன். அந்த சவுண்ட் கேட்டியா? ஆமா. சரி வா போய் பாப்போம். என்னடி வெளியில யாரையும் காணோம்? பின்ன இந்த குத்து இருட்டுல எவன் வெளியில இருப்பான்? சும்மா போட்டு ஏண்டி என்ன இழுத்துட்டு இருக்க? படுத்து தொலையாண்டி. அப்ப எங்க இருந்து சத்தம் வந்துச்சு? அந்த பக்கத்து வீட்ல ஒரு தாத்தா உண்டு. அவர் சும்மா உலக்கி வச்சு ஏதாவது இடிச்சிருப்பாரா இருக்கும். வேற ஒரு சத்தமும் இல்ல. நான் தூங்க போயிட்டு வரேன். ஏடி இருடி, உங்க வீட்டுக்கு தான் ஆசையா நான் வந்தேன். நீ என்னடா தூக்கத்துக்காக என்ன தனியா விட்டுட்டு போற? இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த படியில உட்கார்ந்திருப்போமா? நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஏடி உனக்கு தூக்கம் வரலனா ஏண்டி மத்தவங்க தூக்கத்தை கெடுக்குற? வா வா உட்காரு. இப்ப எதுக்கு மூஞ்சி சுளிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? நானே எப்பவாவது தான் வரேன் உங்க வீட்டுக்கு. தயவு செய்து போயிருடி. போ, வாயாலேயே சொல்லிட்டு இருக்க. செயல்ல கொஞ்சம் காட்டு. என்னடி இப்படி பேசுற? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் டி. இத சொல்லி சொல்லியே ஓட்டிட்டு இரு. அட தம்பி வந்திருக்கான். என்னப்பா என்னாச்சு? நீங்க ஏன் என்ன தூங்காம இருக்கீங்க? அத ஏன் கேக்குற? ஏதோ சவுண்ட் வருதா என்னன்னு வெளியில பாக்கிறதுக்கு வர சொன்னா. இப்ப கூப்பிட்டு வச்சு கதை பேசிட்டு இருக்கா. எனக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னா நானும் உங்க மாதிரி தூங்கிட்டு இருப்பேன். ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்றது? யாராச்சும் பாத்தீங்களா? ஆமா, அது என்னது? ஒருவேளை அதுவா இருக்குமோ? எதுவா இருக்குமோ? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? வா வா பாக்கலாம். என்னத்த பார்க்க போற? கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க. நீ யார சொல்ற? கமலி போகாத. என்னடா போயிட்டா? இப்ப நம்ம என்ன பண்றது? வா நம்மளும் போவோம். எது நம்மளுமா? நான் வரல. கமலியை நம்ம தான் காப்பாத்தணும். அதெல்லாம் முடியாது. நீ வரலனா இரு, நான் போறேன். அட லூசுகளா, என்ன விட்டுட்டு எங்க போறியே? பிரச்சனைக்குள்ள இருந்து தப்பிக்கலாம் பார்த்தா பிரச்சனைக்குள்ள போறீங்க. ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. கமலி நில்லு ஒரு நிமிஷம். எங்க போற? அமைதியா பின்னாடியே வா. எங்க போறானாச்சு சொல்லு. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், வா வா. எனக்கு பயமா இருக்கு கமலி. பயப்படாத வா. எங்க போற? விட்டுட்டு போவாத. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கமலி? பேசாம இப்பவே வீட்டுக்கு போயிரலாம். இந்த நாளுக்காக தான் நானே காத்துட்டு இருந்தேன். என்ன சொல்ற? ஒண்ணு புரியல. இருடா சொல்றேன். கேட்டியா அந்த சவுண்ட்? அந்த சவுண்ட் அந்த காட்டுக்குள்ள இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம்னு மட்டும் சொல்லிராதே. வா போலாம். கமலி வேண்டாம். நீ தேவையில்லாத முடிவு எடுக்கறன்னு நினைக்கிறேன். இது தேவையானு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. வரேன்னா வா, இல்லனா வழி தெரியாம இங்க முழிச்சிட்டு இருக்காதே. ஏடா இந்த கமலி பிரவீனா எங்க போறாங்க? எனக்கு எங்க தெரியும்? வேணும்னா அந்த வழியா போய் பாப்போமா? அக்காவை பத்திரமா கூட்டிட்டு போடா. அப்ப என்ன யாரு கூட்டிட்டு போவா?
வராம வரமாட்டேன். தள்ளு. இரு நானும் வரேன். வாடா நம்மளும் போயிருவோம். ஐ கிணறு. எங்க? ஆமா. ஏல சுபாஷ் இங்க வந்து பாருல. உங்களுக்கு இந்த இடத்தை பார்த்தா பயமாவே இல்லையா? அதான் சுத்தி நிறைய வீடு இருக்கே. உங்களை யார் இங்க வர சொன்னா? என்னடி கிணத்துக்குள்ள தண்ணியே இல்ல? இந்த இடத்துல அப்படிதாண்டி. எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் ஒரே நாள்ல வத்திரும். அது ஏன்? ஏன்னா இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு இந்த கிணத்துக்குள்ள விழுந்து செத்துட்டா. என்னடி சொல்ற? ஆமாடி. அந்த பிள்ளையோட ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. சரி, நீ யாரையும் தேடி வர மாதிரி நீ வந்தியே, அவங்க உனக்கு தெரியுமா? நான் தேடி வந்ததே அந்த பொண்ணுதான். ஏன் எதுக்கு? என் ஊர் பெரிய ஆட்கள் எல்லாமே அம்மாட்ட வந்து இந்த கதையை சொல்லுவாங்க. அப்பல இருந்து எனக்கும் அதை பார்க்கணும்னே ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் மட்டும் தனியா எப்படி போறது? அதான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன். டேய் இவ சரியான ஆளுடா. நம்மளெல்லாம் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. பாத்தீங்களா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவ பால் தான். எப்பவுமே அவ அந்த பாலை வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவ இந்த கிணத்துல குதிக்கும் போது கூட அந்த பால் அவ கையில தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இங்க எங்கேயோ தான் இருக்கா. என்னடி சொல்ற? இப்பலாம் பயமுறுத்துற? வாங்க போய் பாப்போம். கமலி இரு. டேய் அவ பின்னாடில போகாதீங்கடா. அப்ப என்ன பண்றது? இரு அவ என்ன பண்றான்னு பாப்போம். பாத்தீங்களா? மறுபடியும் இந்த சவுண்ட் வருது. ஆமா ஆமா. நம்ம அவ கூட போறதுதான் நல்லது. வாங்க அடுத்து ஏதாவது சவுண்ட் வரதுக்குள்ள ஓடிடுவோம். டேய் என்னடா அதுக்குள்ள கமலி காணோம்? என்னது காணுமா? ஆமாடா நம்ம கூட ஒருத்தி வந்தானே அவன எங்க? அவனும் காணாம போயிட்டானா? பிரவீன், அவனை விடு. இப்போ நம்ம பிரவீனை எங்க போய் தேடுறது? அவனெல்லாம் தேட வேண்டாம், அவனாவே வருவான். அது எப்படி அவன் வருவான்? ஒருவேளை அவனை யாரும் புடிச்சு வச்சுட்டாங்களோ? சும்மா இருடா. நானே இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கேன். நல்ல வேலை தொலைஞ்சிட்டான். அழகா வீட்டுல படுத்து தூங்கலாம். தேவையில்லாம இந்த நைட்ல எங்கேயோ வர வேண்டியதாயிட்டு. நீ என்ன அங்கே நிக்கிற? இங்க வந்து உட்கார் வா. உட்கார்றதா? ஏன் உன்னால உட்கார முடியாதா? எங்கேயோ கட்டி இருக்க என்ன? அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன? ரெண்டு பேரை நம்ம தொலைச்சிட்டோமே, உங்களுக்கு கவலையா இல்லையா? கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துரு. எப்படியோ இன்னும் 1 மணி நேரத்துல பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்களா? நீங்க பேசுறதே புரியல. நீங்க இருங்க, நான் போய் தேடுறேன். பிரவீன், ஏல நீ எங்க இருக்க? பா, என்ன வாய்ஸ்? இவன் கூப்பிடுற சத்தம் எனக்கே கேட்கல. இதுல எங்க பிரவீனுக்கு கேட்க போகுது? பிரவீன், பிரவீன். எப்பா தம்பி இங்க வா. என்னாச்சுக்கோ? நீ மெதுவா கூப்பிடுப்பா. ஏன்னா உன் சத்தத்துல ஊர் மக்கள் எழுந்திர கூடாது பத்தியா? பாவம் அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. கடைசியா ஒருக்க கூப்பிட்டு பார்க்கவா? ஆ கூப்பிடு. பிரவீன், நான் இன்ன இருக்கேன். பிரவீன் வந்துட்டான். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா யாரு இருக்க விடுறா? இப்பதான் தொலைஞ்சான், அதுக்குள்ள வந்துட்டான். வந்துட்டியா? ஆமா, எங்க போயிருந்த? உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில ஒரு பெண்ணு கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு உங்களை பாக்குறதுக்குள்ள நீங்க காணோம். சரியான களவாணி பையனா இருக்கான். ஒன்ன விட இல்ல. சரி, அந்த பெண்ணு இப்ப எங்க? அதுவா, எழுதி பார்த்தேனா எழுதல, அதான் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். ஏல ஒரு எழுதாத பெண்ணுக்கா இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ண? ஓ நேரத்தை மட்டும் இல்லாம எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்க. ஆமா, ஏன் இந்த வழியா வந்தா? இவ்வளவு பெரிய ரோடு போட்டு வச்சிருக்க, இந்த புதர் வழியா வர? நான் இப்படி வந்தா உனக்கு என்ன? அதேதான், நீ தொலைஞ்சு போன எனக்கு என்ன அப்படி சொல்லி தான் உட்கார்ந்து இருந்தேன். பார்த்தா நீயே வந்துட்ட. அதெல்லாம் வந்துருவோம்ல. சரி வா சுபாஷ், நாம கமலியை போய் தேடுவோம். அவளை எங்க போய் தேடுறது? இவ்வளவு நேரம் நம்ம என்ன தெரிஞ்சா போயிட்டு இருக்கோம்? சும்மா நம்ம ஊர் வழியா போவோம். அவங்க இருந்தானா தலையில 2 அடி அடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம். சரி வாங்க போலாம். ஆமா ஆமா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். ஆமா சாருக்கு காலையில ஏதோ பெரிய மீட்டிங் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். நீ வர்றியா இல்லையா? வாரேன். சரி, நம்ம இப்ப எந்த வழியா போறது? ஏதோ 4-5 ரோடு இருக்கிற மாதிரி எங்க போறதுன்னு கேட்டா இருக்கிறது ஒரே ஒரு வழி. சரி வாங்க போவோம். பொம்மை தானா? இவே வேற. சரி வாங்க போலாம். இன்னும் என்னத்தெல்லாம் பார்க்க போறோமோ? ஏடி தீத்தி, நீ எங்க இருந்து வர? உங்களை தேடி நான் வரேன். நாங்களும் உன்னதான் தேடுறோம். சரி வாங்க, நான் அங்க ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ, கமலி வந்துட்டா. வாங்க சீக்கிரம் போலாம். பின்னாடியே வாங்க. பாத்தீங்களா? அப்படி பாக்குற மாதிரி எதுவும் இல்லையே. இந்த குகையை பாருங்க. ஓ இத சொல்றியா? ஆமா, இது எதுக்கு காட்டுறா? நம்ம இதுக்குள்ளதான் போக போறோம். இதுக்குள்ளயா? என்ன பெரிய குகை? இதுக்குள்ள நம்ம எதுக்கு போனோம்? இந்த இடத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, எந்த பொண்ணு? எந்த பொண்ணை தேடி நம்ம இவ்வளவு நேரம் வந்தோம்? ஓ நீ அந்த பேயை சொல்றியோ? ஆமா, என் பின்னாடி
முன்னாடி வாங்க. தீப்தி அக்கோ இதுக்குள்ள நம்ம ஏன் போனோம்? உன் கூட இருக்கிறதுக்கு உள்ளே போலாம். இந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு வழி இருக்கே, எந்த வழியா போறது? எனக்கு தெரிஞ்சு அந்த சவுண்ட் அங்க இருந்து தான் வருது. கண்டிப்பா போகணுமா? என்ன போயிட்டா? வாங்க நம்ம அவ பின்னாடியே போவோம், இல்லைன்னா தொலைஞ்சிருவோம். அங்க ஏதோ மின்னுது. வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். அங்க இருக்குது என்னதுடி? அதுதான் எனக்கும் தெரியல. பேசாம இங்க இருந்து ஓடிரோமா? இல்ல இல்ல வேண்டாம். இங்க வேற பள்ளமா இருக்கு. நீ என்ன பண்ணுற? அங்க எதுக்குடி போன? இரு நானும் வரேன். இத தொட்டா என்ன ஆகும்? வேண்டாம், எதையும் தொட்டாதீங்க. கமலி வேண்டாம், தொடாத. சும்மா இருடி. ஐயோ அவ மயங்கிட்டா. டேய் அவ என்ன பண்றான்? என்னடா அவனும் மயங்கிட்டான்? ஏல சுபாஷ் பேசல. ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒண்ணும் பேச மாட்டேங்கிறான். இவனும் மயங்கிட்டான். இப்போ நம்ம என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம் போல. ஏட்டி கமலி எந்திரடி. பிரவீனே லே சுபாஷ் நீயாச்சு எந்திரி. ஐயோ அம்மா பேய். நம்ம எங்க இருக்கோம்? இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? டேய் பிரவீன் எந்திரி. சுபாஷ் ஏட்டி கமலி என்ன யாரும் எந்திரிக்க மாட்டேங்காங்க. சுபாஷ் எந்திரிடா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப பாவம். மூடிட்டு எந்திரிடா. அக்கா நீங்களா? பயந்தே போயிட்டேன். சரி சரி எலும்பு. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். பிரவீன் எலும்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? பிரவீன் ஏன் இன்னும் எழும்பாம இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு மிதி மிதிச்சா போதும். முழிச்சிட்டியாடி? எனக்கு என்னாச்சு? ஓ எல்லாம் மறந்துட்டியா? அப்படி என்ன நடந்துச்சு? வா வா உனக்கு அப்புறமா சொல்றேன். முத இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். மேல்லாம் வலிக்குதுடி. வீட்டுக்கு போனா அதெல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போடி. வா போலாம். எப்பா தம்பி வரியா எப்படி? பிரவீன் என்ன முழிக்கலக்கா? சரி பொறுமையா எழுப்பி அவனை கூட்டிட்டு வா, நாங்க கிளம்புறோம். டேய் பிரவீன் எந்திரி. முழிச்சிட்டியா? எம்மா ஒரு காஃபி. காஃபியா? இரு வரேன். ஏல சுபாஷ் ஒரு நிமிஷம் தள்ளு. சருக்கு காஃபி வேணுமாம்ல? என்ன பண்றது? இந்தா பிரவீன், அம்மா காஃபி குடுக்க சொன்னாங்க. சீ தூரப்ப. காஃபியா காஃபி? சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். கமலி நீ இப்ப எப்படி இருக்க? ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு கமலி தான் கண்ணுக்கு தெரியறாளோ? நேத்து அவ தான் இந்த இடத்துக்கு தைரியமா போனா. அப்ப நாங்க வந்ததெல்லாம் நேத்து தான் பார்த்தமே நீ பயந்து செத்ததே. வாங்க நம்ம முத வீட்டுக்கு போவோம். கரெக்ட் தான். நம்ம இதுக்கு வெட்டி பையன் கூட பேசிட்டு இருக்கணும். ஒரு வழியா வெளிய வந்துட்டோம். நண்பர்களே வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு போறோம். லே பிரவீன், உங்க அக்கா சின்ன வயசுல இப்படிதானா இல்லனா அப்புறமா மாறிட்டாங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த பிள்ளைகள எங்க போச்சு? காலையிலேயே ஆள காணோம். பெரியம்மா சொல்லு மக்களே. கமலி இருக்கவங்க. அவளதான் நானும் தேடிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியலையே. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ போயிருப்பா. அதோ அந்த வரா பாரு. எடி என்னடி உங்க அம்மா வெளியில நிக்கவே? அதாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி என்னத்த சொல்லி சமாளிக்க போற? என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரி இங்க பாரு. எங்க போனீங்கன்னு கேட்டவனே எக்ஸசைஸ் பண்ண போனோம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. சரி சரி நீ தள்ளு. ஒழுங்கா பேசிடி, எதையும் மாட்டிக்கிட்டு தொலைச்சிராதே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எங்க கமலி போன? போச்சு. இமோ தீப்தி தான் வெளிய போணும்னு கூப்பிட்டா. அதான் போயிட்டு வந்தேன் அவ கூட. அடிப்பாவி. உங்களை நான் எவ்வளவு நேரம் தேடுறது? சரி போம்பச்சாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வர வர உன் போக்கு சரியில்லை. என்னடி பேன பாத்துட்டு இருக்க? ஏதாச்சும் பேசு. இரு உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். இனி இவளை விட்டா சரிப்பட்டு வராது. நம்ம பேசுவோம். ஆன்ட்டி சொல்லு மக்களே. கமலி நான் தான் வெளியில கூட்டிட்டு போனேன். அவளுக்கு நேத்து உடற்பயிற்சி பத்தி முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருந்தேனா, அவளுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு நான் இப்பவே பண்ணி ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அப்புறம் நான் தான் சரி படுத்து தூங்கி நாளை காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு இவ்வளவு நேரமா? ஆன்ட்டி அது இங்க இருந்து வாக்கிங்ல தான் போணுமா. கமலி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால வாக்கிங் ரன்னிங்கா மாறிட்டு இந்த ஊரையே 3 வாட்டி சுத்தி வந்தோம்னா பாருங்களா. சரி சரி அதுவும் நல்ல விஷயம்தான். ஆமா ஆன்ட்டி. எனக்கு கடையில ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு. என்னது ஆன்ட்டி சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாமா, நானே வாங்கிடுறேன். ஐ சொல்லுங்க ஆன்ட்டி, நாங்க போய் வாங்கிட்டு வரோம். சும்மா தானே இருக்கோம். அப்படியாமா? அப்போ ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா? மாவு பாக்கெட் தானே ஆன்ட்டி? வாங்கிட்டு வரோம். காலையிலேயே எக்சர்சைஸ் பண்ணிட்டு வந்தனால ஒரே ஆக்டிவா இருக்கு. 3 வாட்டி ஊரே சுத்திட்டு வந்திருக்கோம். இதுல
வேண்டாமா, நீ வாங்கிட்டு வா, நான் அப்புறமா கொடுத்துடுறேன். ஓ அப்படியே, அப்ப சரி ஆண்டி வாங்கிட்டு வரோம். வாடி போலாம். சரி ஆண்டி போயிட்டு வரோம். நானும் வரேன். நல்ல பொண்ணு. ஏண்டி உருன்னு வர? கடுப்பேத்தாம வா. சரி வா. எங்க போற? வா கடைக்கு போயிட்டு வருவோம். நான் இதுக்கு வரணும். நீ தானே எங்க அம்மா கிட்ட நான் போய் வாங்கிட்டு வரேன், இது கூட வாங்க முடியாதுன்னு இது பேசிக்கிட்டு இருந்தேன். போ போய் வாங்கிட்டு வா. ஏடி அதுக்கு என்ன தனியாவா விடுவே? நான் உன்கிட்ட சொன்னேனா நான் வரேன்னு. நீயே தானே போணும்னா போ. நீ ஒழுங்கா பண்ணிருந்தனா நான் இதுக்கு இப்படி பண்ண போறேன். நான் என்ன பண்ணேன்? உன்னை சமாளிக்க சொன்னேனா இல்லனா என்ன மாட்டி விட சொன்னேனா? நீ சமாளிச்ச லட்சணம் அப்படி. அதனால தான் நம்ம இப்ப போக வேண்டியதா இருக்கு. அப்ப முதல்ல நீயே வந்து பேசிருக்க வேண்டியதானே? நான் எங்க உங்க அம்மா கம்ப வச்சு அடிச்சிருவாங்கன்னு லைட்டா பயந்துட்டேன். சரி ரொம்ப பேசாம போயிட்டு வா, நேராயிட்டு. ஏடி நீயும் வா. அதெல்லாம் வர முடியாது. ஏடி எனக்கு கடை எங்க இருக்குன்னே தெரியாதுடி. நான் என்ன உன்ன மாதிரி இந்த பேய் வீட்டுக்கா கூப்பிடுறேன்? கடைக்கு தானே கூப்பிடுறேன். இப்படி எல்லாம் பேசினா நான் வர மாட்டேன். சரி சரி வா, நான் இனிமே பேச மாட்டேன். மக்களே, நீங்க என்ன போலையா? ஏடி என்னடி உங்க அம்மா வாசல்ல நிக்கறாங்க? இத போயிட்டேன் ஆண்டி. 2 நிமிஷத்துல வந்துறேன். கடை இங்க இருந்து 5 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷத்துல வருவாங்க. போ போ. கமலியக்கா நில்லுங்க, நானும் வரேன். யாருடி அது? அவளா? என் சித்தி மவ. ஓ இந்த கடையா? ஏடி உங்க அண்ணன் கடைன்னு சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்ன கமல், இந்த பக்கம் ஏதாவது வாங்க வந்திருக்கியா? இன்ன வந்துட்டாருல. ஆமாண்ணே. என்ன வேணும்? ஒரு பாக்கெட் மாவுனே. சரி, வீட்டுக்குள்ள இருக்க எடுத்துட்டு வரேன். அவரு வரது வரைக்கும் கடைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பெருசா எதுவும் இல்ல. கொஞ்சம் விட்ட கீரை விழுந்திருப்பேன். தேவைதான். கமலி, இந்த மாவு. வரேனே. சரியான காமெடி. ஆமா ஆமா, கொஞ்சம் விட்ட கீரை விழுந்திருப்பா. ஆமா நானும் பார்த்தேன். ச்சே, இத பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே. மாவு வாங்கிய இடத்துல எனக்கு இன்னைக்கு சாவு வந்திருக்கும். நல்ல வேளை தப்பிச்சேன். கமலி, நீ ஏதோ விளையாடலாம்னு சொன்னல, என்ன விளையாட்டு? நீங்க ஏதாச்சும் விளையாட்டு சொல்லுங்க. உனக்கு தான் இந்த ஊரோட விளையாட்டு நிறைய தெரியும், நீ தான் சொல்லணும். எனக்கு கண்ணாம்பூத்தி தெரியும். ஓடி பிடிச்சு விளையாடலாம், நொண்டி விளையாடலாம், லாக் அண்ட் கீ விளையாடலாம், கிளியந்தட்டு விளையாடலாம், கோழிக்கா விளையாடலாம், சர்க்கிட்கா விளையாடலாம். சர்க்கிட்காவா? அப்படின்னா சர்க்கிட்கா தெரியாதா? எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் விளையாண்டுருக்கேன். அது எப்படி விளையாடணும்? கட்ட கட்டமா போட்டு ஒவ்வொரு இடமா நொண்டி அடிச்சு போய் அந்த கல்லை தூக்கி போடுவாங்க. அப்புறம் அப்போ எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு விளையாட்டு உண்டுல்ல. அப்ப கூட வாயில சர்க்கிட் கிட் 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 அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, செம்மையான விளையாட்டு. வா நம்ம அது விளையாடுவோம். நான்லாம் அந்த கேமுக்கு வரலப்பா. ஆமா, இவன் பெரிய மைனர் குஞ்சி. ஏன் பிரவீன்? எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல. பிடிக்கலனா வராத. ஏடி ஏண்டி அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? அவன் வரலனா விடு. மிச்சம் இருக்கு, நம்ம விளையாடுவோம். எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதாண்டி நல்லா இருக்கும். சரி பிரவீன், என்ன விளையாடணும் நீயே சொல்லு. கண்ணாம்பூத்தி விளையாடுவோமா? அது நல்ல விளையாட்டு, அது விளையாடலாம். அப்ப நீ தான் பத்தி வரணும். சரி, நானே பத்துறேன். நான் போய் ஒளியறேன். ஓ நீயும் உண்டா? ஆமா கமலி, நம்ம இன்னைக்கு காலையில ஒரு இடத்துல படுத்திருந்தோம்ல, யாரு நம்மள தூக்கி கொண்டு வச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அவளாதான் இருக்கும். எது, அந்த பேயா? ஆமா ஆமா. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த இடத்துல அவளை தவிர யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போனே. ரொம்ப நல்லவல்ல. ஆமா ஆமா. சரி, எங்களை எதுக்கு கூட்டிட்டு போனே? ரொம்ப நாளா எங்க அம்மா கிட்ட ஊர்ல இருக்க எல்லா ஆண்டியும் இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப எனக்கும் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. தனியா எப்படி போறது? இப்ப நீங்களா இருக்காது, எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும்ல. அதான் உங்களையும் கூட்டிட்டு போனேன். அடிப்பாவி, நல்லா எங்களை ஏமாத்தி கூட்டி போயிருக்கா. எது எப்படியோ நம்ம திரும்பி வந்துட்டோம்ல, அதுவும் சரிதான். இது ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு எனக்கும். நானே இதை மறக்கவே மாட்டேன். சரி, முடிஞ்ச கதையை எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு வாங்க நம்ம விளையாடலாம். பிரவீன் பொத்து. சரி, போய் ஒளிங்க. ஏடி வா. நீ ஏன்டா சுத்திக்கிட்டே இருக்க? எங்க ஒளியலான்னு தெரியல. எங்கயாவது போய் ஒளியண்டா. 1 2 3 4 5 6 7. பார்த்துட்டு இருந்தா கண்ணு பிடிங்கிருவேன். பார்த்துட்டா. 8 9 10 11 12. என்னடா எண்ணிக்கிட்டே இருக்க? எப்படி 100 வரை எண்ணிட்டு தான் வருவியோ? வரலாமா? வந்து தொலை. ஒன்னதான் முதல்ல கண்டுபிடிக்க பாரு. எந்த சைடு போலாம்? இந்த சைடு போலாமா இல்ல இந்த சைடு போலாமா? இங்கேயே போவோம். நம்ம ஆட்கள் எங்க இருக்காங்க? என்ன வெயிலு!
பேசாம இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். இன்னும் அவனை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கானோ? ஒருவேளை நம்மள கண்டுபிடிக்க முடியலையோ? யாரையும் காணோம். தெரியாம அவசரப்பட்டுட்டோமோ? ஐயோ, எங்க போறான்? இவன் பின்னாடியே போவோம். ஜாலியா இருக்கு. சபா, என்ன வெயிலு! இந்த வெயில விளையாண்டா மூஞ்செல்லாம் கருத்து போயிரும் போல. அங்க விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கோ? சரி, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். ஏட்டி கமலி, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடி? அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நீயும் அவங்க கூட போய் விளையாடல? நானும் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். விளையாண்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா. சரி, நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? மீன் குழம்பா? போட்டு வைங்க, வரேன். எனக்கு நல்ல வாழடி துண்டை எடுத்து வைங்க. ஏம்மா, அப்படியே ஊறுகா? ஊறுகாலாம் இல்ல. ஏம்மா, கொஞ்சம் தாத்தா கடையில போய் வாங்கிட்டாங்களா? சரி, வாங்கிட்டு போட்டு வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அதெல்லாம் கரெக்டா வந்துருவேமா. ஐயோ, மீன் குழம்பு! ஒருவேளை அவங்க என்ன தேடிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ, எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஊர் ஃபுல்லா தேட வேண்டியதா இருக்கு. கிறுக்க பிடிச்சிரும் போல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க இருக்காங்கன்னு பாப்போம். ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னம்மா வேணும்? 2 மாங்காய் ஊறுகாய் தாப்பா. இதை தரேம்மா. அட போங்கய்யா, எவ்வளவு நேரம் தான் நானும் நிக்கிறது? மத்த எல்லாரும் எங்க போனாங்க? போர் அடிக்குது. அழகா நான் சின்ன விளையாட்டே விளையாண்டுருக்கலாம். இந்த கமலி எங்க போய் ஒளிஞ்சிருக்காளோ? கமலி, சாப்பிடவா? இதோ வந்துட்டேமா. வாசனை தொலைக்குதே. எம்மா, என் சாப்பாடுங்க. முன்ரூம்ல அந்த கட்டில் மேல வச்சிருக்கேன் பாரு. இந்தா இருக்கு. என்ன, முதல்ல இருந்த இடத்துக்கே வந்துட்டோம். மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன? உட்கார்ந்துட்டான். அட, எங்கப்பா போனீங்க? தூக்கமே வந்துட்டு. ஒருவேளை நான் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கேனோ? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. வரேன், மறைஞ்சு நிப்போம். கால்லாம் வலிக்குது. ஒளிஞ்சுக்கோ. என்ன, அவன் பின்னாடி இவன் போறான்? கண்ணை பத்தி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் இவன் எதுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான்? அவன் ஒருவேளை தொட்டு பிடிச்சு விளையாடுறோம்னு நினைச்சிட்டானோ? அவனை கூப்பிட்டு சொல்லுவோமா? இல்ல, வேண்டாம். பிறகு அவனுக்கு உதவி செய்து நம்ம மாட்டிவிடுவோம். இல்ல, எதுக்கும் சொல்லி பாப்போம். லேய் சுபாஷ்! தீப்தி, சுத்தம் போச்சு. தீப்தி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டு நீ அவுட்டு. டேய், ஆமா, நீ எதுக்கு என் பின்னாடியே வர? ச்சே, அவனுக்கு உதவி பண்ண போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே. நீயும் அவுட்டு. கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, ஐஸ் பால் சொல்லணும்ல. நம்ம ஓடி போய் சொல்லிட வேண்டியதான். இரு தீப்தி. முடிஞ்சாவா? ஆமா, இவங்க எதுக்கு ஓடுறாங்க? ஒண்ணும் புரியல. நல்ல தீப்தி. முடிஞ்சா பிடிக்கவா? ஐயோ, எங்க போணும்? எந்த இடத்துல பொத்துறோம்னு மறந்துட்டேன். எந்த சைடு? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த சைடா இல்ல இந்த சைடா? ஆமா, அவன் ஏன் அந்த சைடு ஓடுறான்?
பயங்கரமா இருந்துச்சு. 2 வாட்டி சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ரெண்டாவது வாட்டியா? ரெண்டாவது வாட்டினா 2 பிளேட் நிறைய மாதிரி இப்ப சோறு போட்டு சாப்பிட்டோம்ல அத சொல்றேன். நானும் நிறைய சாப்பிட்டேன். இனி நம்ம என்ன விளையாடுறது? லாக் அண்ட் கீ விளையாடுமா? லாக் அண்ட் கீனா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தொட்டு பிடிச்சு விளையாடுற மாதிரி தான். தொடுறவங்க ஒன்னு தொட்டு லாக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அப்படியே நிக்கணும். அப்புறம் விளையாடுறவங்க யாராச்சும் உனக்கு கீன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ ஓடலாம். ஓ இது நல்லா இருக்கே. சரி அப்ப உங்களை ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு இந்த லாக் அண்ட் கீ விளையாடுவோம். அப்ப வாங்க போலாம். ஓகே. நீங்கலாம் வெளிய போய் நில்லுங்க, நான் இது ஒரு நிமிஷத்துல வந்துறேன். வாங்க போலாம். எம்மா காணோம் அம்மாவே. எம்மா எம்மா அந்த பேட்டை வச்சு யார் கூட விளையாடிட்டு இருக்கீங்க? இந்த பேட் அலமாரியில மேல இருந்துச்சுடி. வேணும்னா இத வச்சு விளையாடுங்க. நாங்க விளையாடுறோம். எம்மா மீன் குழம்பு இருக்கா? மீன் குழம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நைட் எடுத்து வைங்க. நான் நைட் வந்து சாப்பிடுறேன் சரியா? சரி டீ எடுத்து வைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து விளையாடுங்க, வெயிலெல்லாம் போகாதீங்க. வெயில அடிச்சு கொளுத்து. இதுல எங்க வெயில பார்த்து போக? ஒண்ணு பண்ணலாம். இப்படி வச்சாதான் முடியும். பாக்குறதுக்கு திருடிட்டு ஓடுறது மாதிரிலாம் இருக்கு. நண்பர்களே நான் வந்துட்டேன். என்னடா அவ குரங்கு மாதிரி குதிச்சு ஓடி வரா? எங்கடி போற? விளையாடவா? லாக் அண்ட் கீ தானே விளையாட போறோம். ஆமா அதுக்கு எதுக்கு பேட்? இது சும்மா இருந்துச்சு நீங்க அம்மா எடுத்து வந்தாங்கடி. இப்படியே உட்கார்ந்தா எப்படி? வாங்க விளையாட போவோம். வாங்க போலாம். அங்க சார் என்ன கலெக்டர் ஆயிட்டாரா? இல்ல ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காரே அதான் கேட்டேன். சரி யாரு பிடிச்சு வருவா? நான்லாம் போன கேம்ல வந்துட்டேன்ப்பா. எனக்கு இந்த கேம் பத்தி தெரியாதுப்பா. மிச்சம் இருக்குது நீதான் தீப்தி. நானா? அந்த அரை டிரஸ்ஸர் அங்க ஓடிட்டான். சரி நானே வச்சு வரேன். வா கமலி ஓடிரலாம். முதல்ல உன்னதாண்டா பிடிப்பேன். நீ என்ன கிளம்பலையா? சீக்கிரம் வா நம்மளும் போவோம். அடச்சி இதையுமா கொண்டு வரோம்? ஏ ஆறடி கூந்தல் பேட் ஓரமா வச்சிட்டு வா. ஐயோ கீழே விழுந்துருச்சே. சரி அப்புறமா வந்து எடுக்கலாம். கமலி வா வா. எங்க? பிடிக்க வா. அட பைத்தியக்காரங்களா, பிடிக்க வரது தீப்திடா. ஓ இவாளா? சரி நான் வரேன். ஓடுங்க ஓடுங்க. லாக். டேய் சுபாஷி வந்து கீ குடுடா. நீ அவங்கிட்ட போ, நான் இவள பாத்துக்கிறேன். கீ. லாக். ஓடு ஓடு. டேய் கமலிக்கு கீ கொடுக்கணும். லாக். கமலி இந்தா கீ. கீ. ஐயோ எங்க ஓடுறது? வாச்சி போ. லாக். சுபாஷ் வர இரு. நான் வரேன்டா. என்ன பின்னாடியே வரா? சுபாஷ் இந்தா கீ. அட லூசு கீ கொடுத்துட்டேன் ஓடு. லாக். அட இவனுக்கு போய் கொடுத்தேன் பாரு. பிரவீன் எனக்கு தா. கீ. வா ஓடிரலாம். அட போங்கயா, என்னால முடியல. என்னால முடியல. கமலி சீக்கிரம் வா. கடைசியா வந்தது சுபாஷ் தான். அடுத்தது நீ தான் வச்சு வரணும். சரி. கொஞ்ச நேரம் பிரேக் தாங்கப்பா, முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது. அப்ப வாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏய் சுபாஷ் நீ உட்காரலையா? அவன் எதுக்கு உட்காரணும்? ஓடுனா தானே. டேய் ஒருக்கனா உனக்கு கீ தந்தேம்ல, எதுக்கு அப்ப பேபான்னு முழிச்சிட்டு இருந்த? நான் லாக்ல இருக்கேன்னே மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஒண்ணு வச்சு அடுத்த விளையாட்டு விளையாட போறோம். டேய் இவே வேண்டாடா, வேற யாராச்சும் வச்சு வாங்க. இல்ல அவனே வரட்டும். எப்படி வச்சு வரான் நம்மளும் பாப்போமே. சரி வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம். சரி ஓகே. ரெடி நான் வாரேன். என்னது இங்க இருந்து வர? அங்க தள்ளி போய் நின்னு வா. வரவா? வா வா. அம்மாடி. கமலி ஓடு. லாக். அவன் கிட்ட போய் தோத்துட்டியடி. இதோ எடுத்து உங்ககிட்ட தான் வரேன். வா வா. பிடிக்காம விட மாட்டேன். நீ முத வாடா. டயலாக் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கா. கமலிக்கு நீ எங்கடா போன? லாக். தீப்தி உன்னை நான் காப்பாத்துறேன். அம்மா. லாக். அட பைத்தியம், நான் ஏற்கனவே லாக்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா? ஐயோ இவனை வச்சு விளையாண்டுக்கிட்டு. தீப்தி லாக்கு. அது கீடி. ஐயோ கீ கீ. ஐயோ இந்த முட்டாள் பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. பிரவீன் அவுட். அட கேன பையா, அது அவுட் இல்ல லாக்கு. 1 2 3 4
என்னடா சும்மா உட்கார்ந்திருக்கே? ஆமாடா, நல்லா வாய் பார்த்துட்டு உட்காரு. என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருடா. ஆமா, கமலி தீப்தி எங்க? அவங்க எங்கன்னு தெரியல, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கேன். அவங்கள எழுப்பி கூட்டிட்டு வா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். நீனு போலையா? இரு, கூட்டிட்டு வரேன். கமலி சொல்லுடா. வா, எலும்பு, நம்ம எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸா? அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால நீ தீப்தியை போய் கூடு. என்ன இப்படி சொல்லிட்டா? தீப்தி அக்கா, தீப்தி அக்கா. யாரு? நீயா? சொல்லு, என்ன வேணும்? வாங்க வெளியில போலாம், பிரவீன் உங்களை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டு நான் வர்றதா? வரமாட்டேன்னு போய் சொல்லு. பிரவீன் உங்களை கூப்பிட சொல்லி என்ன அனுப்புனா. அட யாரியா இவன்? அதான் வர முடியாது சொன்னீங்களா? போ. அம்மா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வெளியில இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாததெல்லாம் பண்றான்? அதுக்கு தான் உங்களை கூப்பிட சொன்னான். பையனுக்கு ஏதாச்சும் டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்மள கூப்பிடுறான். சரி சுபாஷ், அவனை கொஞ்ச நேரம் நிக்க சொல்லு, நான் வரேன். சரி, ஓகே. பிரவீன், நீ கொஞ்சம் நிப்பியா? அவன் கிட்ட போய் சொல்லுனா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு போறான். என் தம்பி தான் கோளாறுன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டும் கோளாறா தான் இருக்கான். இவனால அவன் கெட்டானா இல்லனா அவனால இவன் கெட்டானான்னு தான் தெரியல. சரி, அது நமக்கு எதுக்கு? இனம் இனத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பைத்தியத்தோட தான் சேரும். ஆமா, பிரவீன் எங்க? அதோ அந்தா இருக்கான். அப்ப கமலி? அவ மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்காளா? நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு எழும்பனே. அவசரப்பட்டு எழும்பிட்டேன் போலயே. ஆமா, மணி எத்தனை? இங்க எத்தனை மணி, எந்த காலம் அப்படின்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. மணி 6:15 மக்களே. ஓ அப்படியே ஆண்டி. என்ன அதுக்குள்ள போயிட்டாங்க? நான் இந்த ஆன்ட்டி காலையில விட ஒரு 3வது வாட்டி பாக்குறேன். அப்படி எங்க போறாங்க? அதுதான் தெரியல. சரி, அவங்களுக்கு என்ன அவசரமோ? நீ போய் கமலி கூட்டிட்டு வா. நான் கூப்பிட்டதுக்கு தான் அவ வரல. ஓ, இவ இப்ப அப்படி ஆயிட்டாளா? நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. நான் கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டா. நீ வேணா ஒரே ஒரு கணி கூட்டு பாரு. நான் அங்க வெயிட் பண்றேன். எல்லாரும் என்னையே அனுப்பி விடுறாவ. நான் என்ன இழிச்சவாயா? ஆமாடா. என்னது? ஒண்ணும் இல்லடா, நான் இங்க பிரவீன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். கமலிய காணோம். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. அங்க பாரு, அவிய 2 பேரும் நல்லா மரத்தடிக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கவ. நான் என்ன இவங்களுக்கு வேலைக்காரனா? ஆமா. என்னது? அட உன்கிட்ட இல்லடா, எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தீப்தி வர சொன்னா. ஏன் அவ என்ன பார்க்க வர மாட்டாளோ? நான் எதுக்கு வரணும்? அதுக்கு இல்ல, எக்ஸசைஸ் பண்ணலாம்னு கூப்பிட்டா. எனக்கு எதுக்கு எக்ஸசைஸ்? நான் நல்லா தான் இருக்கேன். அவளுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னா வந்து பார்க்க சொல்லு. இவ இன்னும் இப்படி சொல்லிட்டு போறா. இனி நான் அங்க போய் என்னத்த சொல்லுவேன்? பேசாம நம்ம இங்கேயே படுத்து தூங்கிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருப்போம். அங்கதான் உட்கார்ந்திருக்கா. இவ சும்மா வெட்டியா உட்கார்ந்திருப்பா. நம்ம இவள பார்க்க வரணுமோ? நம்ம வீட்டுக்குள்ள போய் இருப்போம். வரலான்னு பாப்போம். ஏய் கமலி, பாத்துட்டா. என்னடி தீபி அங்க உட்கார்ந்திருக்க? ஆமாடி, உனக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன், என்னாச்சு? வா, நம்ம ஏதாச்சும் விளையாடுவோம், இல்ல எங்கேயாச்சும் போவோம். ஒன்னதாண்டி நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். சரி, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட்டிங் டி. ஆமா, உன்னை பார்த்ததுக்கு அவனை அனுப்பணும்ல. அவனை இங்க யாரு? சுபாஷா? ஆமா ஆமா, அவனை நான் பார்க்கலடி. வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் எங்க போனான்னு தெரியல. சரி, அவன் எங்க போனா என்ன, நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். இன்னைக்கு காலையில ஒரு இடத்துக்கு போனேன். வாங்க, உங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது எந்த இடம்? எனக்கு தெரியாததா என்ன? அந்த இடத்தை எப்படி உன்கிட்ட சொல்லன்னு தெரியல. வாங்க, உங்களுக்கு அங்க போய் நான் காட்டி தரேன். அப்ப வாங்க போலாம். கமலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல இதுதான் உங்க வீடு நினைச்சிங்க வந்து நின்னோம்ல. ஞாபகம் இருக்கு. இங்க வேற ஒரு தாத்தா உண்டுல, அது வராருல. ஹலோ தாத்தா, எங்க ஞாபகம் இருக்குதா? யாரு நீங்க? அட, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்க வீட்டு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தேன்ல. அப்படியா? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. ரொம்ப சந்தோஷம். சரி தாத்தா, எங்க போயிட்டு போறீங்க? நான் நதியோரமா போயிட்டு வந்தேன். இங்க நதிலாம் உண்டா? ஆமா ஆமா, 2 உண்டு. ஒன்னாச்சு கூட்டு போனியாடி? அதுல என்னடி இருக்கு? சும்மா தண்ணி ஓடும். ஆனா அங்க சன்செட் பார்த்தா நல்லா இருக்கும். சன்ரைஸ் அதுவும் நல்லா இருக்கும், அங்க பார்க்கலாம். ஆமா தாத்தா, அங்க போறதுக்கு வழி எங்க? ஏன், எதுக்கு? சன்ரைஸ் பார்க்கவா? அட கிறுக்கி, இங்க சன்ரைஸ் முடிஞ்சு சன் உச்சிக்கே வந்துட்டு. ஓ அப்படியா? சரி, சன்செட் அது பார்க்கலாம்ல. தாத்தா, வழி எங்கன்னு சொல்லுங்க. இந்த கிழக்கு வழியா போய் அங்க ஒரு கடை இருக்கும். அந்த முனையில இருந்து நம்ம ஒரு உனக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு போணுமா? வேண்டாண்டி, போற ஆசையே போயிடுச்சு. இப்படி சவு முட்டை மாதிரி இழுத்துட்டு இருக்காரு. தாத்தா, எந்த இடம் புரிஞ்சுட்டு நாங்க அங்கதான் போறோம். வாங்க போலாம். என்ன ஒரு கிளைமேட்! இந்த கிளைமேட்ல ஒரு பைக் ரைடு போனா எப்படி இருக்கும்? ஐயோ ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஏடி, இங்க ஏதாச்சும் பைக் கிடைக்குமா?
ஆமா. இங்கெல்லாம் பெரிய ஆளுங்க கிட்ட தாண்டி பைக்லாம் இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட பைக் இருந்துச்சுன்னா அவங்க தான் பெரிய பணக்காரவங்க. அப்போ கார்லாம் இங்க இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு வீட்ல இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்ல இருக்குடி. ஐ சூப்பர், அது போதுமே. ஆனா அவங்க தருவாங்களான்னு தான் தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நம்ம ஐஸ் வச்சு வாங்கிடலாம். அப்ப சரி. சரி, யார் பைக் ஓட்டுவா? வேற யாரு? நான்தான். யாரு, நீயா? ஆமாடி, ஊர்ல நான் நல்லா ஓட்டுவேன். நேரா ரோடு இருந்துச்சுன்னா அசால்ட்டா போயிடுவேன். ஆனா என்ன, டேர்னிங்ல தான் கொஞ்சம் திருப்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே ஓட்டுறேன். நீ ஓட்டுனா யார் உன் பின்னாடி உட்கார்ந்து வர்றது? உன்னை விட நல்லா ஓட்டுவேன். யாரு சொன்னா? உங்க 2 பேரை விட நான் தான் நல்லா ஓட்டுவேன். உன்கிட்ட நாங்க கேட்கவே இல்ல. பிரவீனுக்கு பாரு, நான் ஓட்டுறேன். உனக்கு தான் டேர்னிங்லாம் வராதே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி எங்கேயாவது கொண்டு இடிச்சிட்டு அப்புறம் என்னத்த பாப்ப? நீ பாக்குறதுக்கு அப்புறம் நாங்க யாரும் இருக்க மாட்டோம். இவங்க கிட்ட கொடுத்தா சரிப்பட்டு வராது. பைக்கை நம்ம வாங்கி கொடுத்து கடைசியில அந்த பைக்குக்கு நம்ம தான் காசு கட்ட வேண்டியதா இருக்கும். தேவையா எனக்கு? சரி, நம்ம கமலி கிட்டயே கேப்போம். என்ன ஏன் பக்கம் திரும்பறாளே? சரி, ஏட்டிங்க வா, சொல்லுடி. யாரு பைக் ஓட்டுனா நீ பைக்ல ஏறுவே? நம்ம ஏன் நடந்தே போக கூடாது? நடந்து போனோம்னா இந்த இயற்கை எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போலாம்ல. இவ கிட்ட கேக்குறது வேஸ்ட். ஆமா, முதல்ல பைக்கு போய் பாப்போம். இன்னைக்கு நம்ம கதையை முடிக்காம போக மாட்டோம் போலயே. அம்மா, இப்ப யாரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்? என் பெரியம்மா வீட்டுக்கு. உனக்கு பெரியம்மாலாம் இருக்கா? ஆமா. அப்ப ஏன் இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல? ஐயோ, ஸ்கூட்டி. ஓடு ஓடு. புது ஸ்கூட்டி போலயேடா. அப்படிதான் நினைக்கிறேன். அது சரி, ஸ்கூட்டி இங்க இருக்கு. அவ என்ன அங்க நிக்கறா? பெரியம்மா, ஏடி கமலி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸ்கூட்டி என்ன இருக்கு? ஏடி கிறுக்கி, ஸ்கூட்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்கூட்டிக்காரங்க கிட்ட கேட்கணும்ங்கற பொது அறிவு இல்ல உனக்கு? என்னடா இது? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? ஸ்கூட்டி இங்க இருக்குன்னு தானே சொன்னேன். அதுக்கு இந்த மாதிரி ஆசையா? இவளை திருத்த முடியாது. கமலி அக்கா, என்னடா சந்து புந்துல எலி மாட்டின சவுண்ட் வருது? எலி அம்மாவங்க. அம்மாவா? கிச்சன்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வாயா. வரேன். அம்மா, கமலி அக்கா வந்திருக்காங்க. சொல்லு மக்களே. டேய், இந்த ஆண்டிடா. இந்த ஸ்கூட்டி வேணும், எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. யாரு ஓட்ட போறா? நான் தான் ஆண்டி. இல்ல, நான்தான். உனக்கு எங்க தெரியும்? 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி மக்களே, எடுத்துக்க. பத்திரமா கொண்டு விட்டுரு, சரியா? சரி சித்தி. இத பாருங்க, எப்படியே பெர்மிஷன் வாங்கி தந்தாச்சு. இனி பத்திரமா பார்க்க வேண்டியது, ஓட்ட வேண்டியது எல்லாம் உங்க வேலைதான். நீங்க உங்க பெரியம்மான்னு சொன்னீங்க, இப்ப சித்தின்னு சொல்றீங்க. நானே அடிக்கடி மறந்துடுவேன்டா. சரி, ஸ்கூட்டியை வச்சுட்டு எங்க போறது? நதி ஓரமா போலாமா? அங்கெல்லாம் வேண்டாம். கரடு முரடா இருக்கும், முள்ளெல்லாம் குத்திரும். என்னடி, ஜாலியா போலான்னு பார்த்தா நீ வேற. போலாண்டி. இது எங்க சித்தியோட பைக்கு. லைட்டா சின்ன ஸ்கிராட்ச் வந்தாலே போதும். ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பவங்க வண்டி உடைச்சிட்டானு. எடி, அதையும் மொவ பாத்துக்கிட்டே இருக்கா. எங்க? லில்லி, நீ ஸ்கூலுக்கு போலையா? இப்போ ஸ்கூல் லீவு தானே? தெரியும்டி, ஏதோ கேட்கணுமே சமாளிக்கிறதுல கேட்டுட்டேன். எனக்கு லீவு விட்டாச்சுக்கோ. லீவு விட்டாச்சு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல திறந்துரும். இல்ல அம்மா, இன்னும் 1 மாசம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 1 மாசமா? அதெல்லாம் சும்மா உன்னை சமாளிக்க சொல்லிருப்பாவே. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அப்படிதான். இன்னும் 2 நாள்ல திறந்துரும். ஸ்கூல் பேக் எல்லாம் ரெடியா வச்சுக்க. எடி, என்னடி அழுதுட்டா? ஐயோ போச்சு, அவ அழுத அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். எல்லாருக்கும் வசதியா இருக்கா? சரி, இனி போயிட்டு வாங்க. நீங்க வரலையா தீப்தி அக்கா? வர்றதுக்கு எங்கடா இடம் தரீங்க? இடி, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல உட்காரு. இதுலயா? ஆமாடி. உனக்கு இடம் கிடைச்சிட்டுங்கிற திமிர்ல பேசுறியோ? அப்படிலாம் இல்லடி. அவனுக்கு கைய கூட எட்டலடி. ஏன்டி இப்படி பண்றீங்க? அவனும் முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தீப்தி அக்கா, இங்க வாங்க, இடம் கிடைச்சிட்டு. யாருமே நான் சொல்றது மட்டும் கேட்காதீங்க. மூடிட்டு பின்னாடி போய் யாரடி. தலைய கொஞ்சம் முன்னாடி நோட்டு. அம்மா, அப்படியே இரு. எப்ப வண்டி எப்ப எடுப்பா? வண்டி எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நல்ல நேரத்தை பாக்குறியா என்ன? சரி போலாமா? ஆமா, இதுல எது பிரேக்கு? என்னது? கேட்டான் பாரு ஒரு கேள்வி. இதுக்குதான் நான் ஓட்டுறேன்னு. எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா கேட்டு பார்த்தேன். என்ன நடக்க போதோ? சரி போலாமா? இவன் போலாமான்னு கேக்குறது மேலேயே போலாமாங்கிற மாதிரி இருக்கு. தாத்தா இருங்க, உங்க பேத்தி வந்துட்டு இருக்கேன். டேய், நம்ம இப்ப எங்க போறோம்? முதல்ல எப்ப போவோம்னு கேளு. எங்கேயாச்சும் போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் நல்ல இடம் வந்தா இறங்குவோம். ஓ அப்படியா? சரி போவோமா? போவாமான்னு கேட்க அங்க போற மாதிரி இல்ல. நீ ஏன் பைக் நிறுத்திட்ட? கமலி, நீ ஓட்டுறியா? நான் ஓட்டுறேன். இல்லடா வேண்டாம், எனக்கு ஓட்ட தெரியாது. பரவாயில்ல, நீ பழகு. இல்லடா வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என்ன, ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கவே. அனாதை மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் மண்டையை தள்ளி வையாமல. மறைக்கும்ல. எப்ப தம்பி, இப்ப வண்டி
நல்லா பொய் கதையா ஓட்டுவா. இப்போ வரப்போறியே இல்லையா? இல்லன்னா நான் கிளம்பட்டா? எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஓட்ட விடதா இருந்தா நான் இங்க வரேன், இல்லன்னா நான் இங்கே இருக்கேன். அப்போ அவ அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஃப்ரீயா போலாம். சரி, bye, எல்லாரும் போங்க. வீட்ல கேட்டா நான் எங்கேயும் போயிட்டேன்னு சொல்லிருங்க. ஏலா பிரவீனே, அவளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுப்போமா? இல்லன்னா வர வழியில ஃபுல்லா கிளம்பிக்கிட்டே வருவா. அவ ஓட்டிட்டு வந்த வண்டியில வேற யாரும் இருக்க முடியாது. பரவாயில்ல, அவ என்னத்த ஓட்டா நம்மளும் பாப்போம். சரி சரி. ஏடி தீப்தி நில்லு, நீ வந்து வண்டி ஓட்டு. நிஜமாவா சொல்றீங்க? இதோ வந்துட்டேன். கமலி வா, வந்து வண்டியில உட்காரு. என்ன நடக்க போதோ? ஏடி சீக்கிரம் வா. எங்க போய் இடிக்க போறாளோ? இப்ப வர போறியா இல்லையா? ஒருவேளை எங்கே போய் விட்டுட்டானா சித்திக்கு என்ன பதில் சொல்றது? ஏடி கமலி, அங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வந்து வண்டியில ஏறு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த கடையில போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஷோ, இவா வேற கண்ட நேரத்துல என் திறமையை காட்டலான்னு பார்த்தா தடைக்கு மேல தடையா வந்துட்டு இருக்கு. என் கையின் திறமையை காட்டுறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கேக்குறதுக்கு நம்ம காதும் பாவம் தானே. என்ன பண்றது, இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனி சும்மா இருக்க மாட்டேன். ஏன் இங்க ஒருத்தி தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னால, அவ எங்க போனா? நீ ஓட்டேன்னு தெரிஞ்சதும் அவ எஸ்கேப் ஆயிருப்பாளா இருக்கும். கொஞ்சம் மூடு சரியா? ஒருவேளை தண்ணி பிடிக்க குளத்துக்கு எங்க போயிட்டாளோ? வந்துட்டேன். இவா ஒருத்தி. ஏடி போஸ் கொடுக்காம சீக்கிரம் வண்டியில வந்து ஏறிடி. அதெல்லாம் நாங்க உட்கார்றோம், நீ ஒழுங்கா ஓட்டனா சரிதான். இப்ப பாருங்க நான் யாருன்னு. பார்க்க தானே போறோம். எல்லாரும் என்ன ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா என் திறமையை காட்டுறதுக்கு எனக்கு நேரம் வரல. அதனால எல்லாரும் ரொம்ப இழிவா பேசுனியே. இனி என்னால பொறுக்க முடியாது. நான் ஓட்டுறத பார்த்து உங்களுக்கு தீப்தி யாருன்னு புரியும். ஒரு காலத்துல நான் பண்ணாத வேலை கிடையாது, செய்யாத தொழில் கிடையாது. எனக்கும் எல்லா வேலை தெரியும், எல்லா வேலைக்கும் என்னையும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூட்டிலாம் ஒரு மேட்டரா? இளவெடுத்த கிறுக்கு பயல்வளா? ஆமா பிரவீனே, இதுல எது ஆக்சிலரேட்டர் எது பிரேக்? லெஃப்டா ரைட்டா?
சித்தி பைக்ல. நில்லுங்க, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். ஏடி கமலி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்ணல, எனக்கு பயமா இருக்குது. ஏன் என்ன பார்த்து பயப்படுற? உன்னை பார்த்துங்க யார் பயப்படுறா? மூடிட்டு போயிரு, உன்னால தான் இது. நானா? நான் என்ன பண்ணேன்? கடைசியா ஓட்டது பிரவீன் தானே? நீ முதல்ல ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்டல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. எம்மா, நல்லா என் மேல பழிய போடுறீங்களே. கொஞ்சம் பார்க்க பாவமா அமைதியா இருந்தனால எல்லாரும் என் மேல தான் ஏறுறியே. சரிப்பா, நானே இருக்கட்டும், நானே வச்சுக்கோங்க. நான் போய் அவர்கிட்ட பேசிடுறேன். ஆமா, அவர் காரை தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, பைக்கும் பண்ணுவாரா என்ன? காரையே ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கு, பைக்கை ரிப்பேர் பண்ண தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, போய் கேளு போ. என்னம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா உங்களுக்கு என்னையா? சும்மா வந்துருவாயே கடுப்பேத்திக்கிட்டு. ஏட்டி, அவையதான் அந்த ரிப்பேர் பண்றவே நினைக்கேன். எது? இவியலா? பார்க்கிறதுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்கு. ரிப்பேர் பண்றவர் மாதிரி தெரியலையே. அவரு கைய பாரு, கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஆமா, போட்டிருக்காரு. ஐயா, எங்களுக்கு இந்த ஸ்கூட்டியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தரணும். நல்லல, இந்தா இருக்கு எங்க ஸ்கூட்டி. ஓ, இதுவா? ஆமா ஆமா. எவ்வளவு நேரம் ஆகும் இது ரிப்பேர் பண்றதுக்கு? தெரியலையேம்மா. முதல்ல இந்த ஸ்கூட்டில என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுவா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு போகும்போது தான் பிரச்சனை வரும். இந்த வாட்டி கடைசியில வந்திருக்கு. சரி, நம்ம போயிடலாம். அங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல தானே வீடு இருக்கு. ஒரு அழுத்தினா போதும். திடீர்னு பார்த்தா போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல நாத்தம். பிரவீன் பக்கத்துல இருந்தான். சரி, அவன் கிட்ட இருந்து வந்திருக்குமோன்னு நினைச்சு அமைதியா இருந்தோம். அப்புறம் பார்த்தா நாத்தம் உள்ள இருந்து வரல, வெளிய இருந்து வந்துச்சு. ஏதோ புகையிற மாதிரி. சரி, ஓரமா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டினா, நிப்பாட்டி பார்த்தா டயர்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஃபுல் டயரையே காணோம். ஓ, அப்படியாம்மா? ஆமாண்ணே. அண்ணே, எவ்வளவு நேரத்துல கிடைக்கும்? இத பாக்குறதுக்கு டயர் மட்டும் பஞ்சர் ஆன மாதிரி தெரியலம்மா. கூட வேற ஒரு ப்ராப்ளமும் இருக்குன்னு நினைக்கேன். இதோ இவன்தான். அண்ணே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து தாங்களேன். தரலாமா, ஆனா கொஞ்சம் வேற வண்டி இருக்குல்ல. எதுண்ணே? அதோ அந்த வண்டியில நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு. எது அதுவா? ஆமாமா. ஏல சுபாஷ், உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வா. அத நான் பாத்துக்கிறேனே. இல்லம்மா, நீங்களாம் பண்ணக்கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி, நீ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாடி, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹாய் நண்பர்களே, இந்த கிராம பயணம் அப்படிங்கிற சீசன் இதோட முடிஞ்சது. எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. எங்க கூடயே நீங்க பயணம் பண்ணீங்க. கமலி, உனக்கு இந்த சீசன்லயே ரொம்ப பிடிச்சது எது? எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரும் சேர்ந்து நம்ம விளையாண்டோம்ல, லாக் அண்ட் கீ. ஓ, அதுவா? எனக்கு பிடிச்சது. சுபாஷ், உனக்கு? எனக்கு நம்ம நைட்டு ஒருக்க பேய பார்க்க போனோம்ல, அது ரொம்ப பிடிச்சது. நீ பயந்தியே, அதுவா? பிரவீன், உனக்கு? எனக்கு நம்ம இப்ப ஸ்கூட்டில போனோம்ல, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஐயோ, ஸ்கூட்டி ஞாபகப்படுத்திட்டானே. இந்தாங்கம்மா உங்க ஸ்கூட்டி. ஐ, ஸ்கூட்டி வந்துடுச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த சீசன்ல எது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ட்வீன்கே சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சீசன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம